மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய இந்த 4வது அமர்வு மாலை பொழுது செவ்வியல் இலக்கிய மரபும் நீட்சியும். பெரும்பாலும் முல்லை நிலத்தினுடைய சிறுபொழுதாக இந்த மாலை பொழுது அறியப்பட்டிருந்தாலும் இந்த மாலை பொழுது என்பது மற்ற சிறுபொழுதுகளை விட செவ்வியல் இலக்கியத்தில் அல்லது எட்டுத்தொகை பத்துப்பாட்டு அது சார்ந்து இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல ஒரு துயரம் மிகுந்த பொழுதாகவே பார்க்கப்படுகிறது. அவலச்சுவை மிகுந்த கவிதைகள் தான் இந்த மாலை பொழுது இலக்கியத்தில் நம்மால் பார்ப்பதை உணர முடிகிறது நண்பர்களே. பழங்கண் மாலை என்கிற ஒரு சொல்லாட்சி அகநானூறு 77 நம்ம பார்க்கிறோம். அதென்ன பழங்கண் மாலை அப்படின்னா துன்பம் தருகிற மாலை. அப்ப பழங்கண் என்பதற்கு துன்பம் தருதல் என்கிற ஒரு பொறுமை புதைந்து இருக்கிறத நுட்பமா பார்க்கிறோம். அதுவும் இந்த அந்திவானம் இருக்கிறதே, மாலை கதிரவன் போய் மேற்கே அந்த மறைகிற அந்த வேலையை உலைக்களம் பொன்னிறம் என்றே சொல்லுகிறார்கள். உலைக்களத்துல ஒரு கொள்ளன் அந்த நெருப்பை தகதகன்னு வைத்திருக்கிற மாதிரி இருக்கிற மாலை நேரம் என்னுடைய உள்ளத்தை அந்த அழல்ல போட்டு துவட்டுவது போல துவட்டுகிறது அப்படின்னே சொல்லுகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். வெந்து ஆறு பொன்னின் அந்தி பூப்ப, அந்த பொன் பூப்பது போல உடம்போடுகிற அந்த நெருப்புல பொன் பூப்பது போல பூத்திருக்கிற அந்தி மாலை என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த மாலை நேரத்தை மையில் மானினம் மருள, மான்கள் கூட மருண்டு மருண்டு பார்க்கிற மாலை வேலை. வண்டினங்கள் எல்லாம் அந்த பூக்களை விட்டு விட்டு பறந்து செல்லுகின்றன. இந்த கருப்பொருள் இந்த வர்ணனைகள்ல தான் எப்படி தலைவன் பிரிந்து சென்றான் என்பது போன்ற தன்மைகள், விலங்கு காதல் அல்லது பறவைகளுடைய காதல், அவற்றுடைய செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. குறைந்தோர் பயனின்மையும் வந்துவிட்டு பற்றுவிட்டு உருவும் வண்டு செயல் என்னையமா ஒரு வறுமையாளனை விட்டு விட்டு ஓடுவது போல இந்த பூக்களை எடுத்து விட்டு மாலை நேரத்தில் ஓடுகின்றன அப்படிங்கிறத நுட்பமா கவனிக்கிறோம். நிறைந்தோர் தேரும் நெஞ்சமுடு, செல்வம் விருப்பமனிடம் அனைவரும் செல்வது போல அந்த தேர் நிறைந்த பூக்கள் இந்த வண்டுகள் சென்றன. அதனாலதான் இரக்கமற்ற மாக்கள் இந்த வண்டுகளை நயனில் மாக்கள் போல என்று அகநானூறு குறிப்பிடுகிற அந்த செயலை கவனிக்கிறோம் நண்பர்களே. பகலாற்றுப்படுத்த பழங்கண் மாலை, பகல் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருந்தேன், பெருந்துயரம் இந்த மாலை நேரத்தில் என்னை கவிழ்த்தது, கூறியது எரிஞரின் அலைத்தலான, அது ஒரு பெரிய எஃகு ஆயுதத்தால் என்னுடைய மார்பை பிளந்தது போல துயரம் தருகிற மாலை என்று இந்த அகநானூறு 77 பாடல் இந்த மாலை நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பெரிது அழிந்து இதுகொள் வாழி தோழி நுணங்கு வெண்கடுவழி எடுப்ப துலங்கு மர புள்ளின் துறக்கும் பொழுதே. இந்த மாலை நேர பொழுது இருக்கிறதே பெரிய சூறாவளி காற்று. அப்படி அந்த சூறாவளி காற்று வீசுகிற போது மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் விரட்டப்படுகின்றன. அதுபோல் என்னுடைய காதல் நெஞ்சம் விரட்டப்படுகிறது. உயிர் உடலை விட்டு நீங்குமோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. மரத்தை விட்டு சூறாவளியால் இந்த பறவைகள் விரட்டப்படுவது போல. நண்பர்களே, ஒரு இலக்கியம் என்பதே இது போல பறவைகள், விலங்குகள், சூறாவளி, மாலை நேரம் அவற்றில் ஒரு கருத்தை சொல்லி அதை புரிய வைப்பது என்று நாம் தொடக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அகநானூற்று காட்சி அதற்கு சற்றும் குறைந்ததாக இல்லை நண்பர்களே. ஆமா, அகநானூற்றில் மட்டும் இல்லை, வடக்கிருத்தலை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். சேரமான் நெடுஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர் விட்டான்கிற செய்தி நமக்கு தெரியும். சோழன் கரிகால் பெருவெழுத்தானுக்கும் அவனுக்கும் போர் வருகிறது. கைதியா பிடிச்சிட்டு வந்தான். அவனுக்கு சிறைச்சாலையில சரியான மரியாதை இல்லை. அப்ப கூட இவன் உவத்தலை வந்த பெருநாள் அமைத்து, அதாவது உவத்தலை வந்த பெருநாள் அப்படின்னா பௌர்ணமி நாள் அர்த்தம். உவான்னா முழுமை, ஓவு அப்படின்னா முழுமை, காருவா வெள்ளுவா, காருவா அப்படின்னா கருப்பினுடைய முழுமை அமாவாசை, வெள்ளுவா அப்படின்னா வெண்மையினுடைய முழுமை, உவவு அப்படின்னாலே முழுமை, உவாத்தியாயர் அப்படின்னா முழுமை பெற்றவன் அர்த்தம். நல்ல சிலம்பாட்டத்தில் ஒருத்தன் முழுமை பெற்றவனா இருந்தா அவனுக்கும் உவாத்தியாயர் தான். இந்த உவாத்தியாயர் முழுமை பெற்றவன்ல அந்த ஊ போயிடும், வாத்தியார் தான் படிக்குது, முன்னோட்டு போயிடுச்சு. உவாத்தி என்பது ஊ பண்ணதுக்கு அப்புறம் வாத்தியார். அப்ப இந்த வாத்தியாரை தான் நம்ம இன்னும் வாத்தியார் சொல்லிட்டு இருக்கோம். முழுமை பெற்றவனுங்கிற பொருள் பல நேரங்களில் பல சொற்கள் இந்த மாதிரி ஒரு முன்னோட்டு அல்லது பின்னோட்டு ப்ரீஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் விட்டுட்டு பேசுறது ஒரு மரபு. ஆனா இவன் உபாத்தியாவிலிருந்து வாத்தியார் வந்துச்சுமா. அதனால தான் நான் பல நேரங்களை எச்சரிக்கிறது.
உவவு, கருவா, மெல்லுவா, இந்த உவத்தலை வந்த பெருநாள், முழுமை பெற்றிருக்கிற பெருநாள். அப்போ அந்த உவத்தலை அப்படிங்கிற முழுமை பெற்ற ஒரு பௌர்ணமி முடிஞ்சு அல்லது ஒரு அமாவாசை முடிஞ்சு அந்த வளர்பிறையோ தேய்பிறையோ தொடங்குகிற அந்த பெருநாள் இருக்கிறதே, அதை உவவு என்ற சொல்லால் தான் செவ்வியல் இலக்கியம் குறிப்பிடுகிறது நண்பர்களே. இந்த புறநானூற்றில் அதை பார்க்கிறோம். அந்த வெள்ளுவா நாளிலே ஒரு பௌர்ணமி நாள்ல இரு சுடர் தமிழ் நோக்கி ஒரு சுடர் பொங்கல் மாலை மறைமறைந்தாங்கு. காலையில 2 கதிரவன் எழுந்து வந்தான். மாலை நேரத்தில் இந்த கதிரவன் போய் மறைகிறான் அந்த மலையில. அந்த மலைகளை மறைகிற மாலை நேரத்துல தன்போல் வேந்தன் முன்பு குறித்து எறிந்த புறப்புண் நாணி மரத்தகை மன்னன் வாழ்வடக்கு இருந்தனன். வாழ்னா ஒளியின் அர்த்தம். பொலிவோடு வடக்கு திசை நோக்கி தன்னுடைய உடலை, தன்னுடைய கால்களை நீட்டி அமர்ந்த நிலையிலே, படுத்த நிலையிலே தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வது வடக்கிருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேரமான் இரும்பறை வடக்கிருத்தலுக்கோட மாலை நேரத்தை தான். இதை நம்ம தமிழ்ல பல மன்னர்களிடம் பார்க்கிறோம். கோபுரஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு உங்களுக்கு தெரியும். வடக்கிருந்து தான் அவன் உயிரை மாய்த்து கொண்டான். நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, இன்னும் இந்த மன்னர்கள் பெற்று தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஆட்சியை கொடுன்னு கேட்கறது எனக்கு ரொம்ப அவமானமாகிவிட்டது, நான் வடக்கிருந்து மாண்டு போகிறேன்னு சொன்னபோது 300 சான்றோர்கள், 300 புலவர்கள் அவனோடு இருந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்றால் ஒரு மன்னனால் எத்தனை புலவர்களை, எத்தனை அறிஞர்கள் மனதில் இடம்பெற முடிந்தது. பார்த்தே இராத பிசிராந்தை கூட எனக்கு பக்கத்தில் ஒரு குடியை வெட்டி வச்சிருங்க, பிசிராந்தை வந்துடுவாரு. அந்த அளவுக்கு இந்த வடக்கிருத்தல் என்கிற ஒரு நிகழ்வு செவ்வியல் காலத்துல ஒருவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிற ஒரு நிகழ்வு. ஒரு விதத்தில் அது தற்கொலை தான். சமூகத்தில் அவமானம் தாங்காமல் இவர்கள் வடக்கருத்தல் என்பது துறவுலையும் உண்டு, சமணத்திலையும் உண்டு. சமணத்தில் இன்றைக்கு வடக்கருத்தல் பேசப்படுகிறது, பௌத்தத்தில் இன்றைக்கு வடக்கருத்தல் பேசப்படுகிறது. அவர்கள் வடக்கிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது, பட்டினியாக இருந்து மாய்த்துக் கொள்வது என்பது நடக்கிறது. ஒரு துறவினுடைய உச்ச நிலையில அதை பார்க்கிறோம் பிற்காலத்துல. செவ்வியல் காலத்துல இது சராசரியா ஒரு இயல்பான நிகழ்வு, அதுக்கு மதச்சாயம் இல்லாமல் இருக்கும். இது கூட இந்த மாலை நேரத்துல தான் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இந்த மாலை நேரம் என்பது அக இலக்கியத்தில் மட்டும் இல்ல, புற இலக்கியத்திலையும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நம்மாலே பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஒரு குறுந்தொகை காட்சி மாலை நேரம் பெரும்பாலும் மனதுக்கு நெகிழ்ச்சி தருகிற நேரம். அப்படி இந்த மாலை நேரம் இருக்கிறத சிறு சிறு துன்பங்கள் கூட பெரிய துன்பமாக தெரியுமா? ஆமா, அதனால்தான் அந்த மாலை நேரம் சிறிய கலக்கத்தை பெரிய கலக்கமாக மாற்றிவிடும், சிறிய துயரத்தை பெரிய துயரமாக மாற்றிவிடும். பகலெல்லாம் உடல்நல சரியில்லாட்டி கூட அந்த மாலை நேரத்தில் அந்த நோய் பெருநோயாக நம்முடைய உள்ளத்தை உலைவுறுத்தும். நம்பிக்கை இழக்க செய்கிற நேரம் இந்த மாலை நேரம். பித்தர்கள் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக மன உளைச்சல் பெறுகிற நேரம். அழுது போராடுகிற போது மிகுதியான அழுகை விழுகிற நேரம் அந்த நேரம். உணர்ச்சி மிகுந்த காதலர்கள் உள்ளம் உடைந்து காணப்படுவார்கள். பிரிவாற்றாத துயரம் இருக்கிறதே இந்த மாலை பொழுதிலே மிகுதியாக இருக்கும். உள்ளம் உரமிழந்து காணப்படும். இதெல்லாம் அறிஞர் மூவா அவர்கள் அவருடைய குறுந்தொகை செல்வம்ங்கிற நூல்ல சொல்லி அடுக்கி தருகிற கதை நண்பர்கள். எதனால் இந்த மாலை நேரம் இலக்கியத்தில் சிறப்பு பெறுகிறது? அவர் சின்ன சின்ன தலைப்புலாம் கொடுப்பார். அவருடைய நற்றினை செல்வம், குறுந்தொகை செல்வம், இன்னும் பலரும் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். மாணவர்கள் அந்த மாதிரி நூல்களை கொஞ்சம் அற்றை நாள் காதலும் வீரமும், நான் நேரே சொன்ன மாதிரி தமிழ் காதல், அதே போல அந்த தமிழ் இலக்கியத்தில் நிலம், இப்படி பல்வேறு சான்றோர்கள் எழுதுகிற நூல்கள் இது போன்ற தன்மைகளை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கிற போது இந்த பாடலை நம்ம பார்க்கிறோம். சுடர் செல் பாண்டம் சேப்ப படர்கூர்ந்து எல்லாரும் பொழுது. இந்த சொல்லாட்சி அருமையான சொல்லாட்சி. எல் அப்படின்னாவே சூரியன், எல்லாளன் அப்படின்னு யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னன், அவனுக்கு பேரு எல்லாளன் அப்படிங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். எற்பாடு, எல் படுக்க செல்லுகிற நேரம். இந்த எல்ங்கிற கதிரவனை குறிக்கிற சொல் இருக்கிறதே அரபு மொழியில, இன்னும் ஹீப்ரு மொழியில, கிறிஸ்தவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஹீப்ரு மொழி சொற்கள் அத்தனையிலையும் இந்த எல் ஏல் என தெரிந்திருக்கும். மிக்கேல், கபிலியேல், அந்த ஏல் என்கிற பின்னொட்டு கதிரவன் அங்கேயும் ஒளி மிகுந்தவன்கிற பொருள் தான் இருக்கும். அதனாலதான் தமிழ் இலக்கிய கூறுகள் அல்லது தமிழ் சொற்கூறுகள் எப்படி உலக மொழிகளில் இருக்கின்றன,
அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லுங்கிற இந்த கதிரவன்கிற அது எல்லே இலக்கம் என்பது தொல்காப்பியம். எல் அப்படின்னாவே இருளை வந்து இலக வைத்து ஒளியை தருகிற அந்த வினை சொல்லுது எல்லே இலக்கம். அப்ப இந்த எல் எனப்படுகிற பொழுது, அருபொழுது, அது போய் உள்ள விழுந்து போகிற அந்த மாலை நேரம் இருக்கிறதே, மாலை என்பனால் மயங்கியோரே. எல்லோரும் வந்து அதை மாலை நேரம் என்று சொல்லுகிறார்கள். குடுமி கோழி நெடுகநகரியம்பும் பெருங்குலர் விடியலும் மாலை பகலும் மாலை துணையுள்ளோர்க்கே. கணவனை இழந்து பிரிவோடு கிடக்கிறார்களே அவர்களுக்கு காலை நேரமும் மாலை நேரம் தான், நண்பகல் நேரமும் மாலை நேரம் தான், விடியல் நேரமும் மாலை நேரம் தான். எல்லா நேரமும் துயரம் மிகுந்த பொழுதாகவே இருக்கிறதே. மாலை மட்டுமா துயரம் மிகுந்ததாக இருக்கிறது? 24 மணி நேரமும் துயரம் இருந்ததாக இருக்கிறது என்று இந்த குறுந்தொகையில பாடப்படுகிற இந்த பாடலை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. 234வது பாடல். 234வது பாடல்ல நெடுநகர் இயம்பும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நகரத்தை சார்ந்த சான்றோர்கள் கூறுகிறார்கள், அல்லது மாளிகையில் வசிப்பவர்கள் கூறுகிறார்கள், பெரும்புலர் விடியலும் மாலையே. காலையில பொழுது புலர்கிற காலை நேரமும் அவனுடைய எண்ணங்கள் என்னை உலைவுறுத்துகின்றன, எனக்கு அதுவும் மாலை நேரமாகவே. அப்ப மாலை என்பதே துயரத்தை உலைவுறுத்துகிறதனுடைய குறியீடாக. சங்க இலக்கியத்தில் குறியீடுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அந்த ஆசிரியர் நிறைய இந்த குறியீடுகள் தருவார். எப்படி பொழுது குறியீடாக இருந்தது, பூக்கள் குறியீடாக இருந்தன, எப்படி வந்து மேகம் குறியீடாக இருந்தது, எப்படி வந்து ஒரு தொழிலும் குறியீடாக காட்டப்பட்டன. குறியீட்டு உத்தியில தமிழ் புலவர்கள் வல்லவர்கள். ஏன்னா குறியீட்டு இலக்கியம் எங்க எப்படி பருவ இலக்கியம் மாதிரி இந்த குறியீட்டு இலக்கியம் ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று நண்பர்களே. அதை நாம வந்து கவனிக்கிறோம். இது எல்லாமே துணை இல்லாதவர்களுக்கு தான். கணவனை பிரிந்த மனைவியோ, மனைவியை பிரிந்த கணவனோ, காதலனை பிரிந்த காதலியோ, காதலியை பிரிந்த காதலனோ, பகலும் மாலை விடியலும் மாலை என்று இங்க பேசுகிற போது இந்த மாலை என்பது முழுக்க முழுக்க துயர் தருகிற ஒன்றாகவே நம்முடைய தமிழ் புலவர்களாலும் தமிழ் அறிஞர்களாலும் பார்க்கப்பட்ட ஒன்று. நண்பர்களே, நாம புறக்கணிக்கிற இலக்கியங்கள் சில இலக்கியங்கள் இருக்கின்றன. நான் அடிக்கடி என்னுடைய அந்த காணொலிகளில் குறிப்பிடுவது உண்டு. நிறைய நானார்ப்பதை பற்றியும் இந்த ஐந்திணை நூல்களை பற்றியும் போட்டிருக்கிறேன். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அகநூல்கள் இருக்கின்றன. திணைமாலை 150, ஐந்திணை 70, ஐந்திணை 50, அந்த திணைமாலை 50, இந்த நூல்களில் கைநிலை இந்த 5 நூல்களும் ஐந்திணை நூல்கள் என்றே பதிப்பித்திருக்கிறார்கள். நானார்ப்பது என்று என்ன நாற்பது, இனிமை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, நாம் வேங்கடசாமி நாட்டம் ஒரு எழுதி வெளியிட்டிருக்கிற பலரும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த கார் நாற்பது வந்து காதல், களவழி நாற்பது வந்து போர், இன்னா நாற்பது இனியவை நாற்பது வந்து அறம். அப்போ ஒரு கவிதையினுடைய பாடுபொருளாகிய அகமும் அறமும் புறமும் அந்த நாளிலையுமே உள்ள வந்துடும். இந்த திணைமாலை 70ல சில காட்சிகள் வந்து நம்மை வந்து அதுவும் இந்த மாலை நேர காட்சிகள் அதுல சிறப்பாகவே சிறுமாலை கொல்லுணர் போல வரும். உலகம் மாதிரி வருதியா? எல்லாமே வெண்பாக்கள் உங்களுக்கு தெரியும். 15 கணக்கு நூல்கள்லாம் வெண்பா யாப்பு வடிவம். யாப்பு வடிவம் தான் மாறுது. எட்டுத்தொகையிலேருந்து 10 பாட்டிலேருந்து நம்ம பார்க்கிறோம். ஆமா. அப்போ இந்த திண்ணிதில் புன்னுதல் இல்லா மாலை நேரம், தழுவிக் கொள்ளுகிற தலைவனும் தலைவியும் இல்லாத இந்த நேரம் இருக்கிறதே அது கொல்லுணர் போல வரும் என்று சொல்லுகிற போது மிக நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, காரில் விண்ணுயிர் வானத்து உருமூற்ற உரற்ற மேல மேகம் ஒன்றோடு ஒன்று இடித்து கொண்டு இடி இடிக்கிறது. அப்படி இடி இடிக்கிற அந்த நேரம் இருக்கிறதே, இந்த துயரம் ஒரு துடுப்பு போல மீண்டும் மீண்டும் என்னுடைய உள்ளத்தில் துயரத்தை தருகிற அலை, துடுப்பு, கன்றுதல், இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் செய்கிறத தூண்டுகிற செயல்களாக இங்கே நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அப்போ இந்த மாலை நேரம் எப்படி எப்படியெல்லாம் வருகிறது அப்படிங்கிறத நம்முடைய சான்றோர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். என்னுடைய தலைவனும் வருந்த இடியோடு சேர்ந்து இந்த மாலை நேரம் வருகிறது. யானும் அவரும் வருந்த சிறுமாலை தானும் புயலும் வரும். புயல் தான் மேகம். இந்த மேகம் இடி இடித்துக் கொண்டு வருத்தத்தை கொண்டு வந்து எங்கள் 2 பேரையும் துயரத்தில் வீழ்த்துகிறது அப்படின்னு சொல்லுகிற இந்த காட்சி இருக்கிறதே நண்பர்களே. சில நேரங்கள்ல நல்ல முரண்முத்தியோடு இவர்கள் எழுதுவார்கள். இனத்த வருங்காலை பொங்க புனத்த குடி மயங்கு தில்லை துளிர்ப்ப பொங்குதல், தளிர்த்தல், வருந்துதல் என்றெல்லாம்
இந்த திணைமாலை 70ல சில காட்சிகள் சுட்டி காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. ஆமா, காரிகை வாடியதுன்னு ஒரு சொல்லாட்சி. காரிகைனா யாப்பருங்கள் காரிகை நமக்கு தெரியும். கட்டளை கலித்துறையில ஒரு இலக்கணம் ஒன்று அதுக்கு காரிகைன்னு பேரு. காரிகைனா பெண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கு. அங்க மகடு முன்னிலை நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம இலக்கியத்துல படிச்சிருக்கோம். இங்க திணைமாலை 70ல காரிகை எந்த பொருளை பயன்படுத்துறான்னா, காரிகைனா அழகு, நேரடி பொருள் அழகு. அழகுதான் ஆகு பெயராக என்ன செய்கிறது, பெண்ணுக்கு வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ காரிகை வாட அப்படின்னு இந்த சொல்லாட்சி இருக்கு. நான் நேற்று கூட சொன்னேன், காரணா கருப்புன்னு அர்த்தம், காரிகைனா கருப்பழகு அப்படிங்கிறது நேற்று பார்க்கலாம். இந்த மாலை நேரம் மேகத்தோடு வந்தது, துயருறுத்தது. இந்த கார்காலத்து கொடிகள் எல்லாம் முல்லையை எயிறு போன்று ஈன்றன. அந்த பல்லு மாதிரி முல்லைகள் பூத்தன. துறந்தார் வரவில்லை, எம்மை விட்டு விட்டு போன தலைவன் வரவில்லை, என்னுடைய அழகு வாடியது. தலைவி கூட்டிலேயே பார்க்கலாம், என் காரிகை வாடியதுன்னு தலைவி பேசுகிறேன். அப்போ இந்த காரிகைங்கிற சொல்லாட்சி எப்படி நுட்பமாக இங்கே பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆமா, மாலை நேரத்துல பெரிய இந்த மேகத்தினுடைய முழக்கம் சொல்லப்படுகிறது. எல்லா கன்றுகளும் போய் ஆயத்துல சேர்க்கப்படுகின்றன. அங்கே கோவலர்கள் அந்த பசு கூட்டத்தை கொண்டு போய் உள்ளே தள்ளுகிறார்கள். ஆமா, மாலை என்று வழங்கிய வந்தன்று. இந்த மாலையினுடைய ஆட்சி இருக்கிறதே, கொன்றையம் குழல் ஊதி கோவலர்கள் வருகிறார்களே, அந்த குழல் தலைவனோடு இருக்கிற போது மகிழ்ச்சி தருகிறது, அந்த குழல் நான் பிரிந்து இருக்கிற போது துயரத்தை தருகிறது என கூறுகிற ஒன்றை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்கள். மொத்தத்துல நம்முடைய இந்த அகநானூறு, புறநானூறு, நற்றிணை இது போன்ற இந்த இலக்கியங்கள் எல்லாம் இது மிக தெளிவாகவே துயரது பொழுதாக காட்டப்படுவதை கவனிக்கிறோம். ஒரு அடையெடுத்த தொடர் அப்படின்னு இந்த மாலை ஒரு 18-19 தொடர்கள் கிடைக்கின்றன நண்பர்கள். அந்த தொடர் கட்டமைப்பு பார்வையில ஒரு ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச், நடையியல் பார்வையில அந்த தொடர்களை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்படி நடையியல் பார்வையில அந்த தொடர்களை நாம் கவனிக்கும் போது எப்படி அந்த தொடர்கள் கூறப்படுகின்றன. பையுள் மாலை, பையுள்னா துயரம், துன்பம் தருகிற மாலை, குறுங்குவேல பல இடங்கள்ல துன்பம் விளைவிக்கிற மாலை. புலம்புகள் மாலை, என்னை புலம்ப வைக்கிற, அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்ளுகிற மாலை. அப்ப துன்பம் இருக்கிறது, துன்பத்தின் காரணமாக புலம்பல் வருகிறது. பல நேரங்களில் நண்பர்களை புலம்பி அழுது தீர்த்து விட வேண்டாம். ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கும்போது, புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் அவங்களை எதிர்த்து பேசுவதோ முதல்ல தனியா விட்டுறணும். அழுகிற போது தனியாக அழுகிற வேண்டும், சிரிக்கிற போது சேர்ந்து சிரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சேர்ந்து சிரித்தாலும் துன்பம் குறையும், தனியாக அழுதாலும் துன்பம் குறையும். இந்த புலம்பல் இருக்கிறதே அது விட்டுறணும். ஒரு பெரிய துயரம் இருக்கிற போது 1 மணி நேரம் அழுது பிற சரி முடிச்சுட்டு வரட்டும். புலம்புகள் மாலை இது செவியல் காலத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஆமா, பெரும்புண் மாலை, துன்பம் தருகிற, நன்மை புண்மை, புண்மை தீங்கு, நன்மை நன்மை, இது பெரிய துன்பம் தருகிற பெரும்புண் மாலை. அப்புறம் சிறுபுண் மாலை, குறைவான துயரத்தை தருகிற. ஆமா, மருளின் மாலை, மயக்கம் தருகிற மாலை, மருட்சி, மருள், நான் அப்படியே மயங்கி போய் கொடுக்கிறேன். அந்த தலைவனுடைய அன்பிலும் சரி, அவனுடைய பிரிவிலும் சரி, அல்லது தலைவியோட அன்பிலும் சரி. அருளியல் மாலை, கொஞ்சம் கூட இறக்கமில்லாத மாலை பொழுது. அப்போ அந்த அகநானூறுல 331, அகநானூறு 367, பழங்கன் மாலை அகநானூறு 71, சிறுபுன் மாலை குறுந்தொகை 382. இப்படி இந்த அடையெடுத்த தொடராக இந்த மாலை எப்படி வந்திருக்கிறது. புலம்படு வந்த பொன்கண் மாலை, தலைவனையும் தலைவியையும் புலம்பு வைக்கிற இந்த புண்மை தருகிற மாலை பொழுது. படையோடு வந்த பையுள் மாலை, அப்படியே காமனுடைய படைகளை ஏந்தி கொண்டு வருகிறது. கரும்புவில் மலரம்பு, துயரம், துன்பம். படைனா அருவா இல்ல, படைனா வேல் இல்ல, படைனா கம்பு இல்ல. இங்க மன்மதனை காமத்தினுடைய குறியீடாகவும் அவனுடைய படைகள் வருவதாகவும் சொல்வது இலக்கியத்தில் உண்டு நண்பர்களே. கையற வந்த பையுள் மாலை, அருமையான சொல். கையற்ற நிலை, கையறு நிலை. அப்பா செத்து விட்டார், அம்மா இறந்து விட்டாங்க, இனிமே எதுவுமே கையில இல்லாத நிலை. கை அற்று போன ஒரு மனிதனுக்கு 2 கைகளும் இழந்து இருந்தால் அவன் என்ன செய்ய முடியும்? அதுபோல இந்த கையறு நிலை. அதனாலதான் ஒப்பாரி பாடல்களுக்கு கையறு நிலை பாடல்கள்.
கையற்ற நிலையில அதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது என்கிற கையற வந்த பொழுது, கையற வந்த மையல் மாலை, எதுவுமே செய்ய முடியாத நிலையில மயக்கம் பெறுகிற அந்த மாலை நேரம் வந்தது. புலம்புகள் மருள் மாலை, இடும்பைகள் மருள் மாலை. இடும்பைனா துன்பம்னு நமக்கு தெரியும். அப்போ மருட்சி, இடும்பை, புலம்பல், அதே போல புங்கன், அருள் இல்லாத போன்ற அடையடுத்த தொடர்கள் இந்த மாலை பொழுதுக்கு தமிழ் இலக்கியத்துல அல்லது நம்முடைய செவ்வியல் இலக்கியத்துல வருகிற பகுதிகள் சிறப்புக்குரியனவாக இருக்கின்றன நண்பர்களே. இந்த பொழிவினுடைய நடுப்பகுதியிலேயும் இறுதி பகுதியிலேயும் நான் 2 கருத்துக்களோடு முடித்துக் கொள்ள போகிறோம். என்ன முதல் கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பொழுது கண்டு இரங்கல், அடுத்தது அந்தி மாலை சிறப்பு செய்தார்கள். சிலப்பதிகாரத்துல அந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதையில எப்படி அந்த மாலை நேரம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க இந்த பொழுது கண்டு இறங்குதல், கனவு நிலை உரைத்தல் வருகிறது, நலமுனை துரைத்தல் இருக்கிறது. இப்படி பல துறைகள், அந்த கிட்டத்தட்ட 225 துறைகள் பேசப்படுகின்றன. ஆனாலும் இந்த சிறு பொழுதையே தலைப்பாக கொண்ட நாம் இந்த 2 நாள் பகுதியில் கார்கால மண்டலம் பார்த்தோம், கார்நாற்பது பார்த்தோம், இளவேனில் 10 பார்த்தோம், இளவேனில் காதை பார்த்தோம். இவற்றையெல்லாம் நாம் பருவகால இலக்கியங்கள் அல்லது காலத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்கள்னு சொன்னோம். இப்போ இந்த மாலை பொழுது தலைப்பாக கொண்டிருக்கிற இலக்கியங்கள் அல்லது மாலை பகுதி மிகுதியாக தன்னுடைய இலக்கியத்தில் பயின்று வருகிற இலக்கியங்கள். அதனால்தான் நம்ம காலையில பேசுகிற போது இது வேனில் இலக்கியம்னு சிலப்பதிகாரத்தை சொன்னோம். ஏன்னா வேனில் காலத்து நிகழ்வுகள் அங்க நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோல இப்ப இந்த பொழுது கண்டு இறங்குதல் அப்படிங்கிறது அந்த 10 குறட்பாக்கள் உங்களுக்கு தெரியும். இது இந்த சிறு பொழுது என்பது ஒரு இலக்கிய பார்வை. மாலை பொழுது தலைமகள் இறங்குகிற வேலைன்னு மணக்குடவர் சொல்றாரு. ஆமா, பிற நேரங்களையும் துயரம் வரும், ஆனா மாலை நேரத்துக்கு மிக கொடுமையானதுங்கிறது பரிபெருமாளுடைய விளக்கம். ஏன்னா அந்த காளிங்கர், பரிபெருமாள், பரிமையழகர், மணக்குடவர் இவங்கெல்லாம் தொடக்க கால உரை ஆசிரியர்கள். அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு 200-300க்கு மேற்பட்ட உரைகள் வந்திருப்பதை மாணவர்கள் அறிவீர்கள். ஆமா, நீங்க பலரோடு பேசி பேசி பொழுதை கழுக்கிற வேலை பகல்ல இருக்கும். மாலை அப்படின்னே சாயங்காலம் 6லேருந்து 10 வரையிலும், அதான் மாலை பொழுது. ஏற்பாடுதான் 2 மணிலேருந்து 6 மணி வரையிலும். நீங்க மாலைன்னா ஈவினிங் நினைச்சுக்க கூடாது. மாலைனா முன்னிரவுன்னு தான் பொருளுங்க. நீங்க அந்த 6 பொழுதுகளை நம்ம பிரிக்கிறப்போ 6லேருந்து 10 வரையிலும் தான் மாலையை சொல்றோம். அதனாலதான் தேவநாய பாவனர் என்ன சொல்றாரு, பகல்ல பலரோடு பேசி கழித்து நாம் வாழ்ந்துடுறோம், படுக்கைக்கு போகும்போது தனியா இருக்கிறோம், தனியா இருக்கும்போது யார்கிட்டையும் பேச முடியாது. அப்படி நாம் இரவுல உறங்க சென்ற பிறகு நம்முடைய உள்ளம் தனிமையில வாடும். அப்போ நினைவுகள் பலவாறு செல்லும். அது துயரத்தை தருவதாக இருக்கும். மாலை நேரத்தில் இந்த பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு போவதை மனிதன் பார்க்கிறான். விலங்குகள் எல்லாம் அதனுடைய இருப்பிடத்துக்கு செல்வதை பார்க்கிறான். அப்போ இவனும் இருப்பிடத்துக்கு செல்லுகிறான். அப்படி செல்லுகிற போது இவனுடைய இந்த புலம்பூர் மாலை வருவதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, அதே போல நாமக்கல் கவிஞர் நல்ல கருத்தை குறிப்பிடுகிறார் நண்பர்களே. அவர் மாலை பொழுது என்பதற்கு காம பொழுது என்றே விளக்கம் தருகிறார். நீங்க திருக்குறளுக்கு பலரும் உரை எழுதி இருக்கிறார்கள். சாரங்கபாணியை என்கிட்ட ஒரு 20 உரைகளை தொகுத்து போட்டிருக்கிறார். அதுல கீழே இந்த பொழுது கண்டு இரங்கல் மாதிரியான இருக்கிற பாடல் தொடர்கள் குருந்தைகள் இருக்குதா, அகநானூர்ல இருக்குதா, மற்ற எந்த இடங்கள்ல இருக்குது நண்பர்களே. சில நூல்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பொழிவுக்கு எளிதாக தயார் பண்ணிடலாம். புறத்துரட்டுன்னு ஒரு பகுதி இருக்கு. கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாட்டு இருக்கும். பெருங்குலிகளில் எப்படி இருக்குது, கந்த சின்ன புராணத்தில் எப்படி இருக்குது, இது காலத்தோறும் கல்வியை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் கொண்டு தொகுத்து போட்டிருப்பாங்க. அன்புன்னா ஒரு 200 மேற்கோள்கள் இருக்கும். அந்த மாதிரி புறத்திரட்டு மாதிரியான நூல்களை நீங்க எடுத்து பயில ஆரம்பிக்கிறீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆய்வு கொள்ளைக்கும் சரியா இருக்கும், மேடை பேச்சுக்கும் வசதியா இருக்கும், ஒரு இடத்துல நீங்க மேற்கோள் காட்டுறதுக்கும் அது வசதியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400-300 பொருண்மைகளை தொகுத்து போட்டிருப்பாங்க. அதே போல அகப்பொருள் திரட்டு இருக்கு. அகத்திரட்டு டாக்டர் கிருஷ்ணசாமினா தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் தொகுத்து போட்டிருக்கிறார். அகத்திரட்டு, புறத்திரட்டு. திரட்டு அப்படின்னாலே
அங்கங்க கொஞ்சம் திரட்டி போடுறது தான் திரட்டு. கிளிம்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிமா. கிளிம்சஸ் அப்படின்னாலே அங்கங்க என்ன பண்றது, எடுத்து வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து போடுறது. அது மாதிரி இந்த அகத்திரட்டு புறத்திரட்டு இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் அவசியம் படிக்கணும். சென்னை பல்கலைக்கழகம் புறத்திரட்டு வையாபுரி பிள்ளை 1930 போட்டது இப்பவும் ஒளிப்பட காட்சி எடுத்து போடுறாங்க. அந்த புறத்திரட்டை பார்த்து தான் அவரே சொல்லுவார், நான் பல இலக்கியங்கள் இதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடலூர் யாத்திரையில ஒரு நூல் இருக்கிறது தெரியாது, இதுல 45 பாட்டு இருக்கு, ஒரு நூல் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 500 பாடல் அங்க போட்டிருப்பா, இங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த புறத்திரட்டுங்கிறது ஒரு அளவுகோல் மாதிரி, ஸ்கேல் மாதிரி. ஓ இதுவும் சரியா இருக்குதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பயன்படும். பல நேரங்கள்ல இந்த மாதிரி நூல்களை வைத்துக் கொண்டுதான் நாம் ஒரு சம்பதிப்புக்கு வர்றோம். புறநானூறு 1819 இறந்து போன எல்லிஸ் ஸ்பெஷல் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் போடுறாரு. அதுக்கு முன்னால ஹிண்டர்ஸ்லி ஸ்பெஷல் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் அவரும் போட்டாரு 1795. பிரிட்டன்ல இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வெளியிட்டார் அவரு. இவர் இந்தியாவில் வெளியிட்டாரு. அப்புறம் கைப்பட எழுதினாரு, அவரு போயிட்டாரு. 90 வருஷமா அந்த நூல் யார் கைக்கும் கிடைக்கல. 1892 தான் நம்மளால போடுறாரு. அங்கதான் அந்த சான்றோர் குறவர் சிக்கல். குறவருங்கிற இடத்துல பார்ப்பனர் என்ன பண்ணிடுறாரு, திருத்திறார். அப்ப அந்த எல்லிஸோடைய படி கையில் இருக்கும்போது தான் அதை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. அப்ப இந்த திரட்டு நூல்கள் என்பவை நீங்க இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா உரை விளக்கம்னு போடுறாங்க. நான் ஏன் நண்பர்களுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப நன்னூல் உரை விளக்கம் அப்படின்னா உலகமில்ல ராட்சி நிறுவனம் பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் அப்படின்னு 15-20 உரைகளை ஒரே நூல்ல தொகுதியா போட்டுறாங்க. அதுவும் விழா காலங்களில் போனீங்கன்னா பொங்கல் மாதிரி காலங்கள் 50 விழுக்காடு ஒதுக்கலாம். தொல்காப்பிய உரை விளக்கம் மதிய பொருட்களை போட்டிருக்காங்க. எல்லா உரைகளும் இருக்கும் தொல்காப்பியத்துக்கு ஒரே இடத்துல. அகத்திணைகள், புறத்திணைகள், வேற்றுமையியல். அப்ப அந்த உரை விளக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் எல்லா உரைகளையும் திரட்டி தருகிற பகுதியாக இருக்கும். தமிழ்ல அப்படி ஒரு மரபு இருக்கிறது. அது போன்ற நூல்களை நாம எடுக்கிற போது எளிதா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த என்சைக்ளோபீடியா மாதிரி இலக்கண பேரகராதிகள், அதே போல பெண்டியம் சொல்லப்படுகிற பொருட்களஞ்சியங்கள். அப்ப இந்த பொருட்களஞ்சியம், இந்த தமிழ் அகராதி, நான் கூட அடிக்கடி சொல்றேன், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அகரமுதலி வெளியிட்டு இருக்குது. நான் அதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது 3000 பக்கம் இருக்கு. எளிதா இருக்கும். எல்லா பழைய செட்டியல் சொற்களுக்கும் அதை எடுத்து தொகுத்து போட்டிருப்பாங்க. பழைய அகராதிகள்லாம் தொகுத்து. அப்ப தமிழ் அகரமுதலி என்கிற பெயராலே தமிழ்நாடு பாடநூல் வெளியிட்டு இருக்க அகரமுதலி. நான் எந்த ஆய்வு கட்டு எழுதாலும் எந்த இலக்கியத்தில் படித்து அந்த எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். திடீர்னு ஒன்னே போட்டு எடுத்து கரட்டி பார்த்துக்குவேன். தமிழ் லெக்சிகன். இவற்றிலெல்லாம் நமக்கு ஒரு தமிழ் மாணவனுக்கு இயல்பான பயிற்சி இருக்கணும். அப்படி இயல்பான பயிற்சி இருக்கிற போது எளிதா நீங்க இந்த பாடல்களுக்கெல்லாம் எந்த உரையும் இல்லாமலே நீங்கள் பயில முடியும். அதனால நண்பர்களே, படித்தல் என்பதே ஒரு முறை. எடுத்தெடுப்புல கம்பராமாயணத்தையும் எடுத்தெடுப்புல முதல்ல திறனாய்வு, அப்புறம் புலியூர் கேசிகன் மாதிரி இக்காலத்து உரை, அப்புறம் இளம்பூரினர் மாதிரி பழைய உரை, அப்புறம் நூற்பா. அப்பதான் நூற்பா புரியும். அப்ப திறனாய்வுக்கு அப்புறம் இக்கால எளிய உரை, அப்புறம் கடினமான உரை, அப்புறம் மூலம். அப்ப டெக்ஸ்டுக்கு போறதுக்கு முன்னால கமெண்ட்ரியை பார்க்கணும். கமெண்ட்ரிக்கு முன்னால கான்டெம்பரரி கமெண்ட்ரி பார்க்கணும். அதுக்கு முன்னால கிரிட்டிக் பார்க்கணும். கிரிட்டிக், கான்டெம்பரரி கமெண்ட்ரி, டெக்ஸ்ட். இந்த அடிப்படையில் நாம் செல்லுகிற போதுதான் நண்பர்களே, நம்ம ஏன்னா ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவிதைய பாடலை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழங்கண் மாலைன்னு சொன்னேன். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், பழைய கண்ணுன்னு நினைச்சுக்குவோம். பழங்கண்ணா நேரடியா 20ஆம் நூற்றாண்டு தமிழ்ல அதுக்கு துயரம்னு ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆய்வுகள், இந்த மாதிரி உரைகள், அதுக்கப்புறம் மூலம் இப்படி செல்லுகிற போதுதான் நமக்கு அது சில நேரங்கள்ல உரையாசிரியர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுவேன். நாம தான் அந்த பொருளை படிச்சு பார்த்து இப்படி இருக்க முடியும். இப்போ உயிருண்ணும் வேலை அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க. வேலைனா ஒர்க்குன்னு நமக்கு தெரியும். வேல்னா அம்பு, அது உயிரை குடிக்கிற அம்பு அப்படின்னு ஒண்ணு தெரியும். வேலைனா கடல்னு ஒரு பொருள் இருக்கிறது. புலவர் குழந்தை உயிரை உண்கிற கடல்னு ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்பார். அப்ப இந்த மாலை பொழுது இருக்கிறதே, இந்த மாலை பொழுது உயிரை உண்கிற வேல் அப்படின்னு 2-3 உரையாசிரியர்கள் பேசுவாங்க. உயிருண்ணும் மாலை பார்க்கிறோம். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ
வாழி பொழுது வாழ்ந்துட்டு போ. அது எரிச்சலா வாழ்த்துறது மாலை நேரத்தை. போடா நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னா அது அது மகிழ்ச்சியா வாழ்த்துறது இல்லை. என் மாலை நேரமே வாழ்ந்துட்டு போ, என்ன கொல்ல பாக்குற நீனு. மணந்தால் உயிரும், அதுவும் மணந்து விட்டு பிரிந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய உயிரை குடிப்பதற்கு தான் நீ அலைஞ்சிட்டு இருக்க. மாலையோ நீனு, நீ என்ன மாலை நேரமானேன்னு இல்ல 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 அல்லை அல்லை. இந்த அல் எதிர்மறை வேறு, எதிர்மறை இடைநிலை இல்ல. இப்ப வாழாங்க அப்படிங்கிறதுல ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, வாழ்கிறேன் அப்படிங்கிறதுல இல் எதிர்மறை இடைநிலை. இப்ப டியூ நாட்டு, டஸ் நாட்டு, டிட் நாட்டு, ஹேவ் நாட்டு மாதிரி. அது மாதிரி இங்க இந்த அல் என்பது வேர். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இப்ப சில நேரங்களில் நம்ம ஆளு புனைவு ஆ புனைவும்பா, கற்பனை ஆ கற்பனைமா. அதை விட புனைவு ஆ புனைவு. அங்க மலம் அமலம்னு சொன்னானா, அங்க நாகரிகம் என்னன்னு சொன்னானா, அநாகரிகம்னு சொன்னானா, உடனே இவனு என்ன பண்றானா, புனைவு ஆ புனைவான். அந்த இலக்கண கட்டமைப்பே தமிழில் இருந்து வடமொழிக்கு சென்றது. நாலங்காடி அல்லங்காடி, டே மார்க்கெட், ஈவினிங் மார்க்கெட். அல் திணை, அல் என்பதே வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொலுக்கு இன்மை அல்லதுங்கிற பொருள். அல்லதுங்கிறதே குறிப்பு முற்று தானே. அல் தூ, அல்லன், அல்லல், அன்று, அல்லை. நீ கிடையாது அல்லை, நீ அல்லை. யான் அல்லன், ஆமா அவள் அல்லல். அப்போ யான் அல்லன், நீ அல்லன், அல்லது அவள் அல்லன், அவள் நீ அல்லை. அப்ப இந்த அல்லுங்கிற அந்த சொல்லாட்சி இருக்கிறத நாம் மறந்து போன செவ்வியல் காலத்தில் உயிரோடு இருந்த எதிர்மறை வேர்ச்சொல்லுது. தமிழ்ல இந்த எதிர்மறை வேர்ச்சொல் பெரும்பாலான மொழிகள்ல முன்னோட்டு பின்னோட்டு எல்லாம் காம்பவுண்ட் மார்ஃபிம் அப்படிம்போம். காம்பவுண்ட் மார்ஃபிம்னா கட்டுருவன். அது முன்னால பின்னால சேரும், அதுக்கு தனிப்பொருள் இருக்காது. கரும்புலகைங்கிறது ஒரு கட்டுருவன். கருமை பண்பு பெயர், பலகை பண்பு பெயர் ரெண்டும் ஒன்னா சேருது. இப்ப வந்தாங்கிறதுல வாங்கிறது மட்டும்தான் வெர்பல் ரூட், மீதி எல்லாம் கட்டுருவன் அல்லது செயற்கை உருவன். காம்பவுண்ட் ஃபார்ம்ல இருக்கிற செயற்கை உருவன்கள், அந்த இத்து, அந்த கிரு, அந்த சாரியை, அந்த ஆண், இதெல்லாம் அதுக்கு தனிப்பொருள் இருக்காது, அது எம்டி மார்ஃபிம். ஆனா நண்பர்களே, நீங்க இந்த எதிர்மறை இடைநிலை, இப்ப நீங்க கிறுக்கென்று ஆணின்று இருக்க, கிறுக்கென்று ஆணின்று இடைக்கால இடைநிலை, அந்த நிகழ்கால இடைநிலை. இட்டு இட்டு இருந்து இறந்த கால இடைநிலை. அந்த இடைநிலைக்கு என்ன கிடையாது, தனிப்பொருள் கிடையாது. ஆனா எதிர்மறை இடைநிலை என்ன சொல்லப்படுகிற அல்லு இருக்கிறத, அது எதிர்மறை வேர்ச்சொல்லாக இருந்து பிறகு இடைநிலையாக மாறியது. அது வேர் சொல்லாக இருந்து எம்டி மாறிக்கும். மாறி மொழியில் அந்த மாதிரி நடக்கும். ஒரு பெயர் வினையா மாறும், வினை பெயரா மாறும், பெயர வினை இடைச்சொல்லா மாறும், இடைச்சொல் பெயர் சொல்லா மாறும். ஒரு 4000-5000 ஆண்டு காலமாக இருக்கிற தமிழ் மொழியில இந்த மாதிரி சொற்கள் மாற்றம் அடைவது என்பது இயற்கை நண்பர்களே. நம்ம இந்த மாதிரி அந்த இலக்கியங்களை படிக்கிறப்பதான் நம்ம பார்க்கிறோம். மாலையோ அல்லை, யூ ஆர் நாட் ஈவினிங் டைம். நீ கில்லிங் வெப்பன், கொலை பண்ற கருவி நீனு, அப்படித்தானே சொல்றான். வேலை நீ அப்படிங்கிற அந்த வரிய படிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, உயிர் உண்ணுதல் சரியா? நல்லா ஒரு உரையாசிரியர் பேசுறார். உண்டற்குரிய அல்லா பொருளை உண்டன போல கூறலும் மரபே, தொல்காப்பியர் சொல்லுது. சாப்பிடாதத பசலை உண்ணுங்கிறது, பசலை உண்ணும் மட்டும் இல்ல, வேல் உயிர் உண்ணும் அப்படிங்கிறதும் உண்டற்கருவி அல்லா பொருளை உண்டல் போல சொல்லுது. சோறு திங்கலாம், காப்பியை குடிக்கலாம், உயிரை குடிக்க முடியுமா? கவிதை. உயிரை உண்ண முடியுமா? கவிதை. நீ என்னுடைய உயிரை உண்ணுகிற நஞ்சு அப்படின்னா கவிதை நண்பர்களே. அப்போ உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது, இங்க வேலைங்கிறத நஞ்சுன்னு மூவாளுகிற. ஒருத்தர் அம்புனார், ஒருத்தர் கடல்னார், ஒருத்தர் நஞ்சுன்னு இருக்கிறார் உரையில. அப்போ மொத்தத்துல இந்த வேலை என்பது உயிரை எடுக்கக்கூடியது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். மருட்டும் மாலை பொழுதே வாழ்க, புண்மை தருக, எனக்கு துயரத்தை கொடு, புன்கண்ணை வாழி. துன்பத்தை தருபவளே, மாலை நேரமே நீ வாழ்க. மரும் மாலை, மறுற்ற, அப்படியே மயக்கிற எம் கேள்வோள். ஒருத்தர் உறவினர் என்ன கேள்விலேருந்து கேளிடுவது, யாரும் முறை யாரும். எம் கேள்வன், கேள்வன்னா கணவன்,
கொங்கன் கணவன். ஏன் தமிழ்ல வந்து இந்த மாதிரி உறவு பெயர்களுக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, தமிழர்கள் வந்து உறவுகளோடு வாழ்ந்தவர்கள். ஆமா. அப்புறம் வன்கண்ணதோ நின் துணை, ரொம்ப கொடுமையானவனோ உன்னுடைய கணவன், கொடுமையான உன்னுடைய துணைன்னு தான் இருக்கு. அது வந்து ஆனா பெண்ணான அங்க இல்ல. என்னுடைய உறவினர்கள், ஏன் உன் காதலன் வரலையா, உன் கணவன் வரலையா, அவங்க என்னமே வரப்போறான், இப்படி சொல்லி சொல்லியே என்ன கொள்றாங்க அப்படின்னு இந்த கவிதை சொல்லல. ஆனா எம் கேள்வோல், என்னுடைய உறவினர்கள் போல வன்மையான சொற்களை பேசுபவர்களா உன்னுடைய துணை. சொற்கள் ரொம்ப முக்கியமானவை நண்பர்களே. நம்முடைய ஒருத்தர் பேசுறப்பவே, ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். நீ என்ன சாவல, உனக்கு ஒன்றும் நோய் நொடியெல்லாம் ஒன்றும் வரல, இந்த பேப்பர் நீ விளையாப்பிட்டியா, கேட்கிறவே வந்து எப்படி கேட்கிற. சொற்கள் வந்து நாம் என்ன சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய எதிரில் பேசுபவன் தான் முடிவு செய்கிறான். அது ரொம்ப அடிப்படையானது. தோழர் நான் நல்லா இருக்கேன், தோழர் நீங்க நான் நல்லா இருக்கேன், தோழர் நீங்க எப்படி இருக்கீங்க, அந்த உடன்பாட்டு அணுகுமுறை, அந்த மென்மைத்தன்மை, இதெல்லாம் வந்து பல நேரங்கள் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. நீங்க அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார். ஒருத்தர் பார்க்கணும், முதல்ல ஒரு புன்னகை. நாம் ஒரு மனிதன், புன்னகை தெரிந்த ஒரே விலங்கு மனிதன் மட்டும்தான். நீ முதல்ல புன்னகைக்கணும், அடுத்தது ஒரு மண்டலத்தை போடணும், அப்புறம் நலமா தெரியல காலையில நீங்க தினம் காலை நடை நான் போறப்ப ஐயா வணக்கம் அப்படின்பேன், மறுநாள் ஐயா வணக்கம்பா, முதல் நாள் குட் மார்னிங் சார்ப்பான், தினம் முதல் நாள் ஐயா வணக்கம் இப்படி பார்ப்பான், இந்த யார், அடுத்த நாள் நான் அங்க வந்து ஐயா வணக்கம் விடுவான். குட் மார்னிங் சார் என்ன பண்ணிடலாம், விரட்டிடலாம். குட் மார்னிங் சார் விரட்டுறது பெரிய வேலையே இல்லை. 1000 பேர் இருந்தாலும் நான் வந்து என்னதான் சொல்லுவேன், ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், தம்பி வணக்கம், தம்பி நலமா இருக்கீங்களா, இந்த சுகமா இருக்கீங்களா வார்த்தை இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் இல்லை. நீங்க வந்து துணிஞ்சு முதல்ல அடிங்க, அடுத்த 10 நாள் இல்லை, அப்புறம் ஒரு கூட்டமே, அப்புறம் அந்த நடை பயிலத்தவர் அத்தனை மருத்துவர்கள், பொறியாளர்கள், அவ்வளவு பேர் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு முடிஞ்சு போச்சு. அதை செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை, தமிழ் மாணவர்களா ஐயா நமது வேலை நண்பர்களே. சரி, நம்ம ரொம்ப பரமுக போறோம் கடந்து போகும் பாடம். இந்த மருட்டு மாலை பொழுதே நீ வாழ்க, நீ எனக்கு புண்மை தராதே, புண்கண்ணை வாழி. லஞ்சப்பூச்சி தான் எனக்கு துயரத்தை தர்ற, உன்னை நான் வாழ்கிறேன்னு சொன்னா மருட்டுகிற மாலையே எம் கேள்வோல் வன்கண்ணதோ நின் துணை. உன்னுடைய துணை வந்து என்னுடைய உறவினர்கள் மாதிரியா அல்லது என்னுடைய கணவன் மாதிரியா, இது பெண்பால் கூற்ற எடுத்துக்கிட்டா என்னுடைய கணவன் மாதிரியா அப்படின்னு பார்க்கலாம். இந்த உரையாசிரியர்கள் வந்து காளியர் என்ன சொல்றாரு, என் கணவனை போல இரக்கம் இல்லாதவனும் உன் கணவன் அப்படின்னு மாலை கொடுத்த பெண்ணாக வள்ளுவன் இங்கே உருவகம் செய்திருக்கிறான்னு சொல்றாரு. ஆமா, அப்ப புன்கண் ஒளி இழந்த கண்ணு ஒரு பரிமேலழகர், இது கண் வந்து ஒளி இழந்த கண், புன்கண்ணை வாணி மருள் மாலை குறுந்தொகையில வருது. குறுந்தொகையில பொலி விழுந்த மாலை நேரம் என சொல்லப்படுகிறது. புன்கண் கூறு மாலை புலம்பும் என் கண்ணை போல் துன்பம் உடலாய் துயிலா பெருதியால் காணல் வரி. சில நேரங்கள்ல அந்த திருக்குறளுடைய தாக்கத்தை பின்னால் இலக்கியங்களை பார்க்கலாம், நற்றினையுடைய தாக்கத்தை திருக்குறள்ல பார்க்கலாம். ஏன்னா நற்றினை திருக்குறளோட காலத்தால் மூத்தது, அதை நாம படிக்கிறோம் நண்பர்களே. தலைவன் பிரிந்து போகிறான், தலைவி அடைகிற துயரம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. இந்த மாலை நேரத்தை இது பெண்ணாக உருவகித்து இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுவதற்கு பிற இலக்கியங்களையும் சான்றுகள் இருக்கின்றன. புன்கண்ணை வாழி மருள் மாலை குறுந்தொகையிலிருந்து திருவள்ளுவர் எடுத்தது. குறுந்தொகைகளை 468வது பாடல்ல புன்கண்ணை வாழி மருள் மாலை. அங்க ஒரு தலைவி, என் மாலை நேரமே, எனக்கு துயரம் தருகிற மாலை நேரமே நீ நீடு வாழ்க. எப்பவுமே நண்பர்களே, இந்த இமிட்டேஷன் தியரி, அனாலஜிக்கல் தியரி, கோல செய்தல், ஏற்கனவே ஒருவர் எழுதுன மாதிரி எழுதுவது, இதெல்லாம் வந்து இலக்கியத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று நண்பர்கள். அடுத்து பார்க்கிறோம், பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் மரண தரும். அது என்னங்க பனி, அது என்னங்க துணி. 3 சொல்லி நீ போட்டா கிளாத், சிக்கல் இல்லை. 2 சொல்லி நீ போட்டா துணி அப்படின்னா ஊடலினுடைய தொடக்க நிலை, சிறு ஊடல். துணினா 2 சொல்லி நீ போட்டா. பைதல்னா என்னங்க, ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் இருந்தன் மாடி முழங்க, பைதல் புன்கண் ஊற. பைதல்னா குழந்தைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் மணப்பறை கொட்டுகிறது,
ஒரு வீட்டில் பிணப்பறை கொட்டுகிறது. அந்த பிணப்பறை கொட்டுகிற வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அழுது கொண்டு இருக்கிறது, பைதல். இன்னும் மலையாளத்தில் உங்களுக்கு எத்தனை ஆண் பைதல் எத்தனை பெண் பைதல்னு கேட்பான். என் பக்கத்தில் ஒரு மலையாளத்தில் இருந்தார், உங்களுக்கு எத்தனை ஆண் பைதல் எத்தனை பெண் பைதல்னாரு. ஏன் எனக்கு ஒரு பையன் நாங்க அப்படின்னு. அப்புறம் அங்கே ஒரு பைதல் போகுதே அப்படின்னாரு என் பொண்ணை பார்த்து. அப்போ பைதல் அப்படின்னா மழலை, குளவி, குழந்தை அப்படிங்கிற பொருள் தான் தொழு திராவிட மொழி அல்லது தொழு தமிழ் மொழி. நீங்க மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இதுக்கெல்லாம் தொல் மொழினாவே சங்கலிக்க மட்டும்தான். நீங்க அதுவும் இப்போ எழுத்தச்சன்னு ஒரு பெரிய இலக்கண படைப்பாளி, அது கிராமட்டிக்கல் தியரிஸ் ஆஃப் மலையாளம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. ஆங்கிலத்தில் 2 தொகுதி போட்டிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிராமட்டிக்கல் தியரிஸ் ஆஃப் மலையாளம் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு 600 இடத்துல எதை தான் பயன்படுத்துறாரு. செடியில் இலக்கியங்கள், பதிற்றுப்பத்து, தமிழ் இலக்கியம், தமிழ் சொற்கள். அவன் என்ன பண்றான், சோழ பாசானே சொல்றான். மலையாள மொழி இலக்கணத்துல சோழ பாசா அப்படின்னா தமிழ் சொல்னு அர்த்தம். மணிப்பிரவாள பாஷா அப்படிமா சான்ஸ்கிரிட்ட. உலகத்துல எந்த மொழியிலையும் இந்த மணிப்பிரவாள பாஷா இல்ல, எங்க மொழியில மட்டும்தான் இருக்குமா. கூட சமீபத்தில் ஒரு மொழியில் கருத்தருக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு. நான் 2 நாள் போனேன். அங்கிருந்து மலையாள ஆட்கள்லாம் மணிப்பிரவாளா ஸ்டைல் இன் அவர் லாங்குவேஜ், யூனிக்யூனஸ் இன் அவர் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி யூனிக்யூனஸ் ஆடாது. உன் மொழியை காலி பண்ணிட்டு வேற 3 மொழியை கலந்து போட்டுருது. நான் தெளிவாக சொன்னேன், பிஃபோர் 100 years we rejected everything. மணிப்பிரவாள நடை, யூ நோ த பிரவாளம், தமிழ்ல பவளம், மணியையும் பவளத்தையும் கலந்து போட்ட மாலைடா, தமிழையும் அரிசியையும் கல்லையும் கலந்து போட்ட மாலை. நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுல நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி 39 வருஷம் 125 வருஷம் ஆச்சுங்க. அப்படியா அப்படின்னா, ஆமாம், எப்போ நீங்கள் அதை ஒழிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் முடிவு கொடுங்க. அதே சொன்னால் எனி பியூர் தமிழ், பியூர் மலையாளம் மூமெண்ட் அப்படின்னு. நோ நத்திங் இஸ் தேவைங்களா. அப்போ நண்பர்களே, தமிழ் எவ்வளவு தொலைநோக்கோடு சிந்திக்கிறது, தமிழர்கள் எவ்வளவு தொலைநோக்கோடு சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு மராட்டியத்துக்காரனும் ராஜேஷ்காரனும் புலம்புறான். மராட்டி சினிமா இல்லாமல் போச்சு, ராஜஸ்தானி சினிமா இல்லாமல் போச்சு, இலக்கியம் இல்லாமல் போச்சு, எல்லாம் ஹிந்தி ஆயிடுச்சு. 40 மொழி இருந்து போச்சு இந்தியாவில். சரி நண்பர்களே, இப்போ பாடத்துக்கு வந்துருவோம். இப்போ மகிழ்ச்சியை தரும் இந்த மாலை நேரம் ஊடலால் துன்பத்தை தருகிறது. பனி, அரும்பும் பைதல். அதெல்லாம் சார் பனி, பனினா மகிழ்ச்சி, துணினா துயரம். ஆமா, இந்த குளிர்ச்சியால் பைதலுக்கு குளிர்ச்சின்னு ஒரு பொருள் இருக்கு. குழந்தை மட்டும் இல்லை, பனியினால் வருகிற குளிர்ச்சி. தலைவன் என்னோடு இருக்கிற போது, தலைவன் என்னோடு இல்லாத போது இந்த ஊடலால் துணியினால் வருகிற துன்பம். மாலை நேரம் வர வர அந்த துன்பம் வளரும். பனியும் துணியும் எதிரெதிர் முரண்தொடை உடைய சொற்கள். ஆமா, மாலை இங்க இருக்குது, காலை அங்க இல்லை. ஆமா, அங்க அரும்பியது, இங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் மாலையும் கொலைக்கட பகைவனும் ஒன்று. காதலர் இல்வழி மாலை கொலைக்கடத்து ஏதிலர் போல வரும். ஏதிலர்னா பகைவர்கள். ஒரு கொலைக்களத்துல அல்லது படுகளத்துல வருகிற கொலைகார மாதிரி இந்த மாலை நேரம் இருக்கிறது. அப்ப காதல்ல இந்த துயரம் எப்படியெல்லாம் வள்ளுவனாலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் காலை நேரத்துக்கு நன்மையும் செய்யல, மாலை நேரத்துக்கு தீமையும் செய்யல. காலைக்கு செய்த நன்மை என்னுள் எவன்கொள் என் மாலைக்கு செய்த பகை. அவன் நண்பனா இருக்கிறதுக்கு நன்மையும் செய்யல, இவன் பகைவனா இருக்கிறதுக்கு நான் தீமையும் செய்யல. காலை நேரம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, மாலை நேரம் எனக்கு துயரத்தை தருகிறது என்கிற இந்த வரி இருக்கிறத ரொம்ப நுட்பமா நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆமா, காலையில் நோய் அறிந்திலேன், மாலை நோய் செய்தல் மணந்தால் அகலாத காலை அறிந்தது இலேன். ஈவினிங்ல தான் இந்த நோய் எனக்கு வருகிறது, கால நேரத்தில் அதை நான் உணர்ந்ததில்லை. 1236வது பாடல். துயரம் அகலாத மாலை என்றே நாம் இந்த தொடர் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்ப இந்த பொழுதுகண்டு இரங்கள் அப்படிங்கிற இந்த 10 குறட்பாக்கள்லையும் பல்வேறு நுட்பங்களை ஆசிரியர் இங்கு கூறி சொல்லுகிற தன்மையை நம்ம கவனிக்கிறோம். அப்படி நாம் பார்க்கிற போது பல்வேறு நுட்பங்கள் இங்கே கூறப்படுகின்றன அப்படிங்கிறது கவனிக்கிறோம் நண்பர்களே. தன்னந்துறைவன் தனவாது உங்கே வானிலை மகளிர் விடவணி கூட்டம் மாலையே அரியன் மண்ணே மாலை. குறுந்தொகையில 356வது பாடல் நண்பர்களே. ஏற்கனவே குறுந்தொகைகளுக்கு சிந்தனை வள்ளுவனாலே பெறப்பட்டிருக்கிறதோ என்று நம்மால் பார்க்க முடிகிறது. தன்னந்துறைவன் நெய்தல் நிலத்து தலைவன், தனவாது உங்கே
வாளிலை மகளிர் விளவணி கூட்டும் மாலையே அரியன் மண்ணே மாலை. எல்லாம் ஊரில் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அணிகள் அணிந்த ஒளி மிகுந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஆமா, ஆனா நான் மட்டும் இப்படி துயரத்தில் இருக்கனே, இந்த மாலை எனக்கு மட்டுமே இந்த துயரத்தை தருகிறது என்று மதுரை காஞ்சியில குறுந்தொகையில நோயோடு புகுந்து கல்லன் மாலை நீங்க மதுரை காஞ்சி மாலை நேரத்தில் துன்பத்தை தூக்கி கொண்டு வருகிறது இந்த மாலை என கூறுகிற போக்கு கவனிக்கப்படுகிறது நண்பர்கள். நமக்கு தெரியும், காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இன் நோய், நமக்கு தெரிஞ்ச குரல் தான். இந்த காலையில அரும்பி பகல்ல வளர்ந்து மாலையில நோயாக இருக்கிற இது பற்றி நீட்சியாக, இந்த மாலை நேரத்தை பற்றி நீட்சியாக பிரபுலியில படிக்கிறோம், சூளாமணியில படிக்கிறோம். புலவர்கள் எப்பவுமே இந்த செவ்வியில் தாக்கத்தோடு பலரும் எழுதுவார்கள். காலை அரும்பி பகலெல்லாம் போதாய் இருந்த காம மலர். அங்க காம மலர்னு திருவள்ளுவர் சொல்லல, சூளாமணி ஆசிரியர் சொல்லுகிற போக்க பார்க்கிறோம். மாலை மலர்ந்து பொறாமல் ஒரு மாயை நாம மணிவல்லி முளையிருந்து புறம்போந்து விரி வெண்ணிலா முற்றத்தில் பீலி மஞ்சை என வீழ்ந்து மதநோய் மிகவாய் தோன்றுமாள். கொஞ்சம் கொஞ்சமா மதம் பிடிக்குமா யானைக்கு? காம மதம் எனக்கு பிடித்து விட்டது. அந்த காம மதம் என்பது என்னுடைய நகிலிலிருந்து தோன்றி அதிலிருந்து வெளிப்பட்டு இந்த மயில் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி என்னை வீழ்த்தி விட்டது என்று சூளாமணியில சொல்லுகிற போது அப்படியே திருக்குறளை எடுத்தாண்டு காலை எறும்பி பகலெல்லாம் போதாய் இருந்த காம மலர் மாலை மலர்ந்து பொறாமல் ஒரு மாயை ஒரு மயக்கத்தை கொண்டு விடுகிறது. நாம மணி வள்ளி முளை இருந்து அழகான அணிமணிகளாலான நாமம்னா காவல் அர்த்தம், காவல் மிகுந்த வள்ளிக்கொடி அணிந்த மார்பு அப்படின்னு அந்த வர்ணனையை சொல்லிட்டு சூளாமணி. நீங்க நம்ம பல நேரங்களில் சூளாமணி தெரிஞ்சதை இந்த திரைமாலையில் இருக்கக்கூடிய அகநூல்கள் இந்த மாதிரி நூல்கள்லாம் முழுக்க முழுக்க புறக்கணிச்சிட்டோம். ஆய்வாளர்கள் தேடி தேடி அங்கே இருக்கிற சொற்களை மீட்டெடுக்கணும், அங்கே இருக்கிற இலக்கிய கோட்பாட்டை மீட்டெடுக்கணும், அங்கே இருக்கிற பழைய செவ்வியல் தாக்கத்தை மீட்டெடுக்கணும். நீங்கள் சுற்றி ஒழிச்சு ஒரு தலைப்பை என்ன கொடுத்துடணும், அது செவ்வியல் இலக்கிய தாக்கம்னு கொடுத்துடணும், அல்லது செவ்வியல் இலக்கிய விட்டதே மீட்டுருவாக்கம்னு கொடுத்துடணும். இப்போ மாதவி காப்பியம்னு ஒரு காப்பியை நேற்று நான் சொன்னேன், ஒரு திருச்செங்கோட்டுக்காரர் எழுதியிருக்காருன்னு. மாதவி காஞ்சிபுரத்தில் பிறந்தால் பூம்புகாருக்கு போனால் அப்படின்னு ஒரு 3000 விருத்தப்பாக்கள் அவர் எழுதியிருக்காரு. இது மணிமேகலையினுடைய ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர், மீட்டுருவாக்க இலக்கியம். இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் அப்படி எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை பூம்புகார்னு கருணாநிதி மீட்டுருவாக்க இலக்கியமாக எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரம் எனக்கு தெரிஞ்சு 25க்கு மேற்பட்ட ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சராக மாறி இருக்கு. அது எப்படி அந்த செவ்வியல் இலக்கியத்திலேருந்து மாறி மாறி நாவலில் வந்திருக்கு. காவல் கோட்டமா இல்லை, வேறு ஏதோ ஒரு கொற்றவை ஒரு நல்ல சிலப்பதிகாரத்தினுடைய மீட்டுருவாக்கிய நாவல். அது மீட்டுருவாக்க நாடகம், மணிமேகலை நாடகம், மணிமேகலை வெண்பா. அப்போ இவையெல்லாம் மீட்டுருவாக்க இலக்கியங்கள் தமிழ்ல. நம்ம இந்த மீட்டுருவாக்கிய இலக்கிய பார்வையில நம்முடைய தமிழ் இலக்கியத்தை பார்க்குற பார்வை மாணவர்களுக்கு இல்லை. காரணம் இதெல்லாம் ஆங்கில இலக்கியத்தில் அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருவோம், ரீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர்பா, டீகன்ஸ்ட்ரக்டட் லிட்ரேச்சர்பா, ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரியும்பா. என்னடா ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு பார்த்தா ஒரு அளவு கிடையாது. ஒரு திறனாய்வாளன் சொல்லுவான், அதுக்கு அங்கே இருக்கிற பார்வையாளன் மறுப்பு கொடுப்பான், அதுக்கு இவன் பதில் சொல்லுவான். நம்ம உரையாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, மாணவன் கேள்வி கேட்குற மாதிரி இவனே கேள்வி கேட்டு இவனே பதில் சொல்கிற மாதிரி பதில் எழுதி, இதற்கு இப்படி ஒரு வினாவை நீ கடவினால் அதற்கு பொருள் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம உரையாசிரியர்கள் நீங்கள் அதை பார்க்கலாம். நான் தான் சொல்லுவேன், எப்பா எங்களுடைய ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரிலாம் நிறைய இருக்குதுப்பா எங்கள் இலக்கியத்தில், எங்கள் இலக்கணத்தில். இவன் கேள்வி கேட்டு வினா கடாவி விடை பெற்றேன் அப்படின்பா. அது இவனாவே அதை சிந்திச்சு எழுதுவான். அப்படியா? அப்படிலாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரின்னு அதை ஒரு லிட்டரரி தியரியாக மாற்றுறீங்க. ஒரு இலக்கிய திறனாய்வு கோட்பாடு நண்பர்களே, அது நம்ம சொல்லிட வேண்டியதான். நீங்கள் வாசகர் பதிலிருப்பு கோட்பாடு, ரெஸ்பான்ஸ்னா பதிலிருப்பு, வாசகர் பதிலிருப்பு கோட்பாடு தமிழ் இலக்கண உரைகளில் ஒரு பேசி முனைவர் பட்டம் பண்ணு, யார் வேணாங்கிறா? வாத்தியாருக்கும் தமிழ் வாத்தியாருக்கும் தெரியாது, இங்கிலீஷ் வாத்தியாருக்கும் தெரியாது. அது நமக்கு மிகப்பெரிய பலம். கொஞ்சம் மொழியியல் படிச்சுக்க, கொஞ்சம் இனவரவியல் படி, இல்லைன்னா அந்த ஆந்திரபாலஜி படிச்சுக்கிட்டு 2 வார்த்தையை குறுக்க போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அருமையாக இருக்குங்க. ஏன்னா புரியாட்டி அது அருமையானதாகிடும். ஆமாம், புரிஞ்சிச்சுன்னா அது ஒன்றும் ஆகிடும். எப்பவுமே
ஒரு கருத்தியல் புரியாதவரை அது ஓஹோ ஓஹோ தான், ஒன்றும் சிக்கலே இல்லை நண்பர்களே. சரி, அப்ப இந்த பிரபுலிங்க லீலை பாடலும் அப்படித்தான் இருக்கிறது. மயில் மாலை நேரத்தில் மயில் வீழ்வது போல இந்த காதல் வீழ்த்தி இருக்கிறது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அப்படிங்கிற சொல்ல நுட்பமா நம்ம கவனிக்கிறோம். சரி, அப்புறம் நெருப்பு மாலைக்கு குழல் கொல்லும் வடை. முல்லை நிலத்துல கோவலர்கள்னா ஆயர்கள் உங்களுக்கு தெரியும், நடுநிலை வடை மற்ற இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. அந்த குழலுக்கே கொடுங்குழல் அப்படிமா. கொடுன்னா வளைந்திருக்கிறன்னு அர்த்தம். வளைந்திருக்கிற அந்த குழலை எடுத்து இவன் வாசிக்கிறான். தலைவனுடைய பிரிவு கொடியது. இந்த இசை தலைவன் இருக்கிற போது மகிழ்ச்சியா இருக்கும். இந்த திரைப்பட பாடல்ல சொல்ற மாதிரி, இந்த கண்ணா இந்த உன்னுடைய குழல் ஓசை இந்த குயில் ஓசைக்கு போட்டி போடுகிறதா அப்படின்னு அந்த குழல் ஓசைக்கு இந்த குயில் ஓசை என்ன செய்யும்? போட்டி போட்டு மகிழ்ச்சி தரும். தலைவன் இருந்தார். அந்த குழல் ஓசை தலைவன் இல்லைன்னா குயில் ஓசையா இருக்காது. இந்த ஓசை என்ன செய்கிறது? கொல்லும் படையாக மாறிவிடுகிறது. ஆயர்கள் ஊதுகிற அந்த குழல் ஓசை கொல்லும் படையாக மாறுகிறது. ஆமா, அதுவும் நெருப்பு தூதுவனான கொல்லும் படைங்கிறார் திருவள்ளுவர். சிலப்பதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். தீத்துளை வந்த இந்த செல்லல் மருள் மாலை, நெருப்பினை துளாவி கொண்டு வரும் மாலை அமைந்தது. எது சிந்தி வந்த இம்மருள் மாலை, நெருப்பை சிந்தி கொண்டு வருகிற மாலை. நண்பர்களே, மாலை நேரம் நெருப்பை அள்ளிக்கிட்டு இவன் நெஞ்சத்திலேயா கொட்டுது? அப்படி சொன்னா அது கவிதை, அப்படி சொன்னா அது இலக்கியம், அப்படி சொன்னா அது இலக்கிய நடை நண்பர்களே. அப்போ இந்த அழல் மாலை பொழுத இளங்கோவும் வள்ளுவனும் ஒரே மாதிரி உருவகம் செய்கிறார்கள். ஆமா, கல்லா கோவலர் ஊதும் வல்வாய் சிறுகுழல் வருந்தா ஊக்குக. அகனா நல்லே இருக்கு. அறிவு பெறாத, பட்டறிவு இல்லாத, கல்லானா பட்டறிவு இல்லாதன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் போய் டிகிரி வாங்காதன்னு மீனிங் இல்லை, பொருள் இல்லை. பட்டறிவு இல்லாத கோவலர்கள் ஊதுகிற வல்வாய் சிறுகுழல் இந்த வருத்தத்தை மீண்டும் மீண்டும் ஊக்கப்படுத்துகிறது பிரிவு நேரத்துல அப்படிங்கிறது அங்க பொருளாக இருக்கிறது. கலித்தொகையில மாலை நேரத்து ஆயனுடைய குழலோசை கேழ்வனாகிய தலைவனின் பிரிவு துயரத்தை அணிமாலை கேழ்வன் தருவுமாறு ஆயர் மணிமாலை ஊதும் குழல். இந்த குழலால் என்னுடைய தலைவனை கொண்டு தர முடியுமா? அப்புறம் ஏன் துயரத்தை நீ தர்ற? உன்னால தர முடியாது என்று தலைவி பேசுகிற துயரத்தை வெளிப்படுத்துகிற பாங்க எல்லாம் இந்த மாலை நேரத்து இலக்கியமாகவே நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆப்பையர் கோவலன், ஆக்களை மேய்க்கிற கோவலன், ஆம்பல்குள் அழகி, ஆம்பல் குழல் எடுத்து ஊதுறான். பையுள் நல்லாள், நல்ல துன்பத்தை தருகிற அந்த நல்ல யாழ். செவடி வகுப்ப, செவடிங்கிற பண்ண பாடுறான். ஆறுயிர் கணவரும் தென்திசை மாறி மாலையும் தமியன் கேட்டேன். அந்த இசையை கேட்டு 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 மழை மாதிரி நான் கேட்டு கேட்டு தனியாக இருக்கிறேன்னா கொஞ்சம் ஆற்றிக் கொள்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான பாடலாக நான் இதுவரையிலும் குழலோசை எல்லாருக்கும் நெருப்பு காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த தலைவி மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தென்னிசை மாறி மாலையும் தமிழ் கேட்டு தனியாக நான் கேட்டு கேட்டு என்னுடைய துயரத்தை ஆற்றிக் கொள்கிறேன். அந்த குழல் இசை எனக்கு துயரத்தை குறைக்கிறது அப்படிங்கிறான். துன்பத்தை தரும் மாலை என்பதை பைதல் உழக்கும் மாலை. அப்ப பைதல்னா குழந்தைன்னு சொன்னோம், பைதல்னா துயரம்னு பார்க்கிறோம். மதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்ந்தரும் பொழுது. நேத்தே சொன்னோம், பொழுதுங்கிறது திருக்குறள்ல கூட எப்படிதான் இருக்குது. பொழுது பிளவுபடுத்தியது. ஒரு நாளை சாயங்காலம் 6லேருந்து 10 வரலையும் பிளவுபடுத்தியதால் அது பொழுது, பிளவுபடுத்தப்பட்டது. அது ஆகு பெயராக மாலைக்கு வந்தது. பொழுது கண்டு இரங்கல் என்பதே அந்த இடத்துல பொழுது என்பது எதைத்தான் கொடுக்கிறது? மாலை பொழுதுக்கு தான் வந்திருக்கிறது. காலம் என்பது காலத்துக்கு தான் வரும், இளவெளியிலுக்கு முதுவெளியிலுக்கு போகாது. அதுதான் தமிழ் மரபு. அப்படி போனா அது வடமரபு அல்லது வேற்றுமொழி மரபா இருக்கும். ஆமா, பொருள் மாலை யாரை உள்ளி மருள் மாலை மாயின் என் மாயா உயிர். உள்ளினா நினைந்து நினைந்து என்னுடைய உயிர் சாகாமல் சாகிறது. துயரம் தருகிற இந்த மாலை நேரம் என் தோழி இன்று மட்டுமா, அவர் சென்ற நாள் முதலாக குறுந்தகளில் தான் இந்த தாக்கம் இருக்கிறது. புன்கண் மாலையும் புலம்போம் இன்றுகுள் தோழி அவர் சென்ற நாட்டே. அவர் அங்க பொருளியல் பிரிவுக்காக பிரிந்து போனாரே, அது இன்றா இருக்கிறது, பல நாட்களாக இருக்கிறது என குறிப்பிடுகிறத பார்க்கிறோம் நண்பர்களே. இப்போ இந்த பொழிவினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். சிலப்பதிகாரத்தின் முன்னணியில் மாலை பொழுது. அதென்ன பின்னணி, அதென்ன முன்னணி?
பெரும்பாலும் நண்பர்களே இந்த கருப்பொருள் உரிப்பொருள் கோட்பாட்டை இலக்கிய பின்னணி கோட்பாடுன்னு சொல்லுவான், லிட்டரரி பேக்ரவுண்டுமா. இது இலக்கியம் முன்னணி கோட்பாடு. ஏன், எதனால இதை நம்ம முன்னணி கோட்பாடுன்னு சொல்றோம்? இது சிலப்பதிகாரத்தினுடைய கதைப்போக்கோடு ஒன்றி செல்லுகிறது. ஆமா, கோவலனோடு இவள் மகிழ்ந்து இருக்கிறாள் மாதவி. அப்போ இந்த கைவிடப்பட்ட கண்ணகி ரொம்ப துயரத்தோடு இருக்கிறாள். அந்தி மாலை சிறப்பு செய்காதை எப்படி இங்க பொழுது கண்டு இரங்கல் இருக்கிறதோ அதுபோல இந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதையில அந்தி மாலை தான் இலக்கியத்தினுடைய முன்னால் நிறுத்தப்படுகிறது. தலைப்பிலேயே எடுத்தெடுப்புல அந்தி மாலை சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறார். காதல் மயக்கம் யாருக்கு? மாதவிக்கு. அவல மயக்கம் யாருக்கு? கண்ணகிக்கு. 30 காதைகள்லையும் ஒரு சிறுபொழுதை தலைப்பாக கொண்டிருக்கிற காதை இது மட்டும்தான். அந்தி மாலை சிறப்பு செய்காதை மட்டும்தான். புகார் காண்டத்துல காப்பியத்தின் தொடக்கத்துல 4வது காதையாகவே இது இடம்பெறுகிறது. கதிரவன் காதலன், நிலமடந்தை காதலி, விருகதீப் செல்வனை காணவில்லை, இப்படிதான் இலங்க ஆரம்பிக்கிறது. கோவலனை காணவில்லைன்னு சொல்லவே இல்லை, விருகதீப் செல்வனை காணவில்லை. அப்ப நேரடியா கோவலனுக்கு பதிலாக விருகதீப் செல்வனையே தலைவனாக்குகிற போது, அதனால்தான் இது இலக்கிய பின்னணி கோட்பாடுகள் இலக்கிய முன்னணி கோட்பாடு அப்படின்னு. விருகதீப் பரப்பி உலகம் முழுது ஆண்ட தனி திகிரி உறவோன் காணேன் அப்படிதானே பாடுறா கண்ணகி. இது நம்ம பேசுகிற போது அதை பார்க்கிறோம். சிவந்த மலர் போன்ற கண்களில் கண்ணீர் துளிக்க முடிவையும் பணித்து அலைகடலை ஆடையாக அணிந்த இருநிலை மடந்தையான காதலி மாறை நில தலைவன் நிலமகள் தலைவி என்று உருவகம் கதையோடு இயைந்த கற்பனையாகும். கணவனை பிரிந்த பெண்டிலும் அரச பற்றுறுதியுடைய குடிகளும். அருமையான கதை. அது என்ன அரச பற்று உடைய குடிகள்? ஒரு வெளிநாட்டு மன்னன் வந்தானா, போர் தொடுத்தானா, பெருவேந்தன் வெளியில போயிருந்தானா, இந்த நாட்டு பற்றுறுதி இருந்த மக்கள்லாம் தாம் ஆண்ட மன்னனுக்கு தான் வரி தருவேன் இல்லைன்னா தரமாட்டேன்னு அப்படியே பர்மனண்டா இருந்தாங்களா. கொஞ்சம் பேர் இல்ல வெளிநாட்டு ஆள் தான் அங்கே வரணும் அப்படின்னு நாட்டை காட்டி கொடுத்து அவங்ககிட்ட போனான்னா, இந்த கதையில மாதவியோ கண்ணகியோ உருவகப்படுத்தப்படலை. ஆனா அந்த பற்றுறுதியோடு இருந்தவள் கண்ணகி. நாட்டு பற்று இல்லாமல் வெளிநாட்டு மன்னனை அடைத்தவர்கள் இந்த மாதவி. சொல்லாமல் இந்த கதை சொல்லப்படுகிறது நண்பர்களே. கணவனை பிரிந்த பெண்டிலும் அரச பற்றுறுதியுடைய குடிகளும். அவல ஒப்பீடு. குற்றமற்ற குடிமக்கள் அரசனுக்கு வரி செலுத்துவதில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கற்புடைய மகளிர். ஆமா, உட்பகைவர்கள். மருதநாயகம் அடிப்படை இந்த உட்பகைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். நம்மூர் பார்ப்பனர்கள் உட்பகைவர்கள் அப்படின்பார். தமிழுக்கு துரோகம் செய்பவர்கள் உட்பகைவர்கள் அப்படின்பார். நம்ம அதை நுட்பமாக கவனிக்கிறோம். ஆமா, இந்த நாட்டை நிரந்தரமாக பிரிப்பதற்கு இந்த உட்பகைவர்கள் முடிவு செய்தார்கள். இரண்டகர்கள் அல்லது துரோகிகள் அப்படின்னு சொல்லலாம். அரைபோகு குடிகளாகிய உட்பகைஞர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். கணவனோடு கூடிய மகளிர் இணை விளைச்சோடு மகிழ்ந்திருத்தல் போல இளங்கோ உருவகிக்கிறார். தாழ் துணை துறந்தோர் தனித்துயர் எய்த. கண்ணகி மட்டுமில்ல, கணவனை பிரிந்த எல்லோருமே தனித்துயர் எழுதினார்கள். அந்தி மாலை சிறப்பு செய்காதெல்லாம் பார்க்கிறோம். காதலர் புணர்ந்தோர் களிமகிழ்வு எய்த, தாழ்துணை துறந்தோர் தனித்துயர் எய்த. 2 பேரும் எழுதினார்கள். இங்க துயர், அங்க களிமகிழ்ச்சி. கோவலனை பிறந்த மாதவி மட்டுமல்லல், கலவியில் மகிழ்ந்த இணைவெளிச்சில் மகிழ்ந்த அனைத்து பெருமக்களும் இருந்தார்கள். ஆமா, அருகால் குறும்பு எறிந்து அரும்புபதி வரும் சிறுகால் செல்வன் மருகில் தூற்ற. தென்றல் காற்று வீசிச்சான். ஒரு பூவில் வண்டு உட்காந்து தேன் எடுத்துக்கிட்டு வந்துச்சான். அந்த தென்றல் காற்று அந்த தேனை அந்த வண்டை விரட்டி விட்டுட்டு இது நறுமணத்தை அள்ளிட்டு கொட்டுச்சான். பூ கோவலன், அந்த இடத்துல வண்டு கண்ணகி, தென்றல் காற்று மாதவி. என்ன அழகான ஒரு காட்சிப்படுத்தி அந்த இயற்கை இந்த உள்ளுரை ஓமத்தில் கொட்டுகிற பகுதியை பார்க்கிறோம். தென்றல் காற்றாகிய இளைஞன் வண்டுகளை விரட்டி விட்டு மலரில் பொதிந்த நறுமணத்தை கொண்டு பரப்பும் மாலை வேலை. எல்வளை மகளிர் மணி விளக்கு எடுப்ப மல்லல் மூதூர் மாலை இருத்தன. இதெல்லாம் நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, இளங்கோவடிகளை இந்த பருவகால காப்பு கவிஞன் என்றே சொல்லலாம். கதை கோப்புக்கென்ற படைப்பாளி என சொல்லலாம். காளிதாசனுடைய ருதுசம்காரம் போல இது தன்னுணர்ச்சி பாடல் அன்று கதை பொதி காப்பியம். நீங்க ருதுசம்காரத்துல கதை கிடையாது, கதை தலைவன் கிடையாது, தலைவி கிடையாது, காப்பியம் கிடையாது, காலவர்ணனை மட்டும்தான். இங்க அப்படி இல்லை. தென்றல் காற்று, மாலை நேரம், வண்டு,
பூவிலேருந்து விரட்டி விட்டு தென்றல் எப்படி வந்தது என்றெல்லாம் ஒரு ரொம்ப நுட்பமா இலக்கிய பின்னணி இல்லாம இலக்கிய முன்னணியிலேயே இந்த மாலை நேரத்தை இவர் கொண்டு வருகிற பாங்கு, இந்த பெரும்பொழுது சிறுபொழுது கோட்பாடுகளை எல்லாம் இலக்கியத்தில் முன்னால் கொண்டு வருகிற காட்சி. அதே போல மாலை நேர இன்பத் திளைப்பு. பாண்டியர்கள் திங்களிலிருந்து தோன்றியவர்கள், சோழர்கள் ஞாயிறிலிருந்து தோன்றியவர்கள் என்றெல்லாம் ஒரு துன்பம், ஒரு மரபு இங்கே இருக்கிறது. ஆமா, பாண்டிய மன்னர்கள் அகவேலை இளமையாக இருந்தாலும் போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதில் வல்லவர்கள். ஆமா, அந்தி வானத்தில் வெண்புரை தோன்றுகிறது, விண்மீன்கள் மறைந்து விட்டன. இந்த சிறு சிறு எதிரிகளை எல்லாம் வீழ்த்திய அந்த பிறை, அப்ப இந்த திங்களாகிய பாண்டியன் தோன்றோன்னு எதிரிகள் எல்லாம் மறைந்து போனார்கள், விண்மீன்கள் எல்லாம் மறைந்து விட்டன. என்ன அழகான அந்த கற்பனை நண்பர்களே. புன்கண் மாலை குறும்பு இருந்து ஓட்டி இந்த ஆளுமுறை மாறாமல் பால்கதிர் பரப்பிய நிலவு வேளையில் மீன் அரசு ஆண்ட வெள்ளி. அது என்னங்க மீன் அரசு ஆண்ட வெள்ளி? வெள்ளினா நிலவு, வெள்ளி நிலா, மீன்னா விண்மீன்கள். விண்மீன்களை எல்லாம் இந்த நிலவு ஆட்சி செய்தது என சொல்லுகிற அந்த மாலை நேரத்து வருணனையில அந்த பாண்டிய மன்னன் அப்படி சொல்லிட்டு, இல்வளர் முல்லையோடு மல்லிகை அவிழ்ந்த முல்லை மலை பூக்கள் மலர்ந்திருந்தன, பலவித பூக்களும் எங்கும் மெத்தையில பரப்பப்பட்டு இருந்தன. அந்த இதுல ஆடையின் மேல் அணியப்பட்டிருந்த மேகலை, மேல்கலை, மேகலை துகில் மேல்கலை, தொடக்கத்தது மேல்கலைன்னு தான் வருது. இப்போ நீங்க ஆரம் உச்சியில கழுத்துல நெற்றி சுட்டி அங்கங்க தொடுப்பதால் தோடு, இது மேலே இருக்கிற கலை வண்ணம் மிகுந்தது மேல்கலை மேகலை ஆகிவிடுகிறது. எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியத்துல பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. இடுகுறி பெயர்ங்கிற ஒண்ணே தொல்காப்பியத்துல கிடையாது, நன்னூல்ல தான். பொருள் இல்லாத ஒரு சொல்லி மொழியில் இருக்க முடியாதுன்னு அவர் கருத்து. அந்த அடிப்படையில இந்த மேல்கலையாகிய இந்த மேகலை அணிந்திருக்கிறார் மாலை நேரத்துல மாதவி. நிலவு பையன் கொள்ளும் நெடுநிலா முற்றம். மாலை நேரம் நிலவு கலவையும் குலவியும் காதலனுக்கு அளித்த அங்கு ஆர்வ நெஞ்சமுடு கோவலனுக்கு எதிரி கோலம் கொண்ட மாதவி. கலத்தல் புலத்தல், புணர்ச்சி ஊடல் ரெண்டும் அளவோடு மிகாமல் இருக்கிறது மட்டுமில்லை நண்பர்களே. ஒவ்வொரு முறை புலத்தல் நிகழ்ந்த பின்னும் தன்னுடைய கோலத்தை திரித்துக் கொண்டு புனைந்து கொள்கிறாள். மாதவிக்கும் கண்ணகிக்கும் வேறுபாடாகும். புலவியும் கொடுத்தால், கலவியும் கொடுத்தாள். கலவி முடிந்த பிறகு தன்னை புனைந்து கொண்டாள். அதுதான் மாதவியுடைய நுட்பம். இணைவழிச்சு இன்றியமையாதது. கலத்தல் புலத்தல் என்பது இல்லறத்தில் மிக நுட்பமானது. ஆர்வ நெஞ்சத்தோடு எதிரியற்ற இன்பம் துய்த்தாள். எதிரியற்ற இன்பம் துய்த்தல் சொல்லாட்சியே இங்க இளங்கோ பயன்படுத்துறார். ஆர்வ நெஞ்சமோடு கோவலருக்கு எதிரி அப்படிங்கிறது. எதிரினா எதிர் நின்று இன்பம் தருதல். கோலம் கொண்ட மாதவி. அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்கள. கண்ணகி அதை செய்ய தவறினாள் என்றே சொல்லலாம். அப்படிலாம் இவர் சொல்லல, ஆனா சுவையனுடைய உள்ளத்தில் அது தோன்றுகிறது. கலவியும் புலவியும் காதலனுக்கு அளித்தாங்க ஆர்வ நெஞ்சமோடு கோவலருக்கு எதிரி கோலம் கொண்ட மாதவினாதே. இந்த மாதிரிலாம் அவன் செய்ய மறந்தாள். அதனால்தான் அவன் மாதவியிடம் சென்றான் அப்படிங்கிற கருத்து நமக்கு புலப்படுகிறது நண்பர்களே. அது இந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதையில ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். மாலை நேரத்து கையெறு கண்ணகி, இன்பச்சுவை, அவலச்சுவை, மெய்ப்பாட்டியல் பார்வையில பார்த்தோம்னா ஒரே அந்தி மாலை சிறப்பு செய்காதையில மகிழ்ந்து இருக்கிற மாதவி, அவலச்சுவையில கவிழ்ந்து கிடக்கிற கண்ணகி. ஒரே காதை தான், 30 காதையில தலை சிறந்த காதை. இன்பச்சுவை அடித்து அவலச்சுவை. கண்ணகியின் பிரிவு துயர் மாலை நேர வர்ணனையாக இங்கு பேசப்படுகிறது. அழகிய செம்மையான சிறிய அடிகள் சிலம்பினை ஒழித்தன. பாண்டிய மாநகரத்துல பாண்டியனுடைய முதல்ல பட்டு பாண்டியனை வீழ்த்திய சிலம்பு இங்கேயே கலந்து விட்டது. 4வது இயலையே காதலையே கலந்து விட்டது. ஏன்? துயரத்துல சிலம்பு அணிய வேண்டும் என அவள் நினைக்கவில்லை. ஆமா, அழகிய சிறிய அடிகள் சிலம்பினை மறந்து விட்டன. சிலம்புதான் அந்த காப்பியத்தினுடைய பெயருக்கே காரணமாக இருந்தது. பாண்டிய மன்னனை வீழ்த்தியது அந்த சிலம்பே கலந்து விழுந்து விட்டது. 4வது காதையில பார்க்கிறோம். செம் சீரடி அணி சிலம்பு ஒழிய, அதுவும் அணி சிலம்பு, வேலைப்பாடு கூடிய சிலம்பு, நுணுக்கமான வேலைப்பாடு கூடிய சிலம்பு. மென்துகில் மேக அல்குல் மேகலை நீங்க. அவளுடைய அறையிலே கட்டப்படுகின்ற மென்மையான துகிலுக்கு மேல எப்பவும் மேகலை அணிந்திருப்பாள். துயரத்தில் அதான் கலட்டி எரிஞ்சிட்டா. கொங்கை முன்றில் குங்குமம் எழுதாள்.
சந்தனத்தாலும் இன்னும் பிற பொருள்களாலும் குளிர்ச்சியூட்டி கொள்ளுகிற மார்புள் அணிகிற பணியை அவள் செய்யவில்லை. மங்களடி தவிர பெரிதனி மகிழாள். அவளுடைய இயற்கையான அழகை தவிர அவளிடம் வேற எந்த அழகும் கூட்டப்படவில்லை. கொடுங்குலை துறந்து வடிந்து வீழ் காதினல். காது குலை வந்தது, நல்லா நிறைய அணிஞ்சிருந்தா. திங்கள் வாழ்வதும் சிறுவியற்பு இரிய. நிலவு போன்ற பொலிவு முந்து அவளுடைய முகம் வியர்த்து கிடக்கிறது. யாரும் அதை கண்டுக்கல. செங்கையில் நெடுங்கன் அஞ்சனம் துறப்ப. அழகான சிவந்த கண்கள் மையை இழந்து விட்டன அப்படின்னு பார்க்கிறோம். பவள வாழ்நகை திலகன் இழப்ப. ரொம்ப நுட்பமா ஆசிரியர் சொல்லாட்சி இங்க பயன்படுத்துறாரு. ஒளி மிகுந்த, அங்க வந்து புன்னகை இல்லை, மகிழ்ச்சி இல்லை. தவள வாழ்நகை கோவலன் இழப்ப. தவள வாழ்நகை இந்த இடத்துல கண்ணகி. கண்ணகி கோவலனை இழந்தார். கண்ணால் நகுபவள், அதனால்தான் கண்ணகி. இந்த தவள வாழ்நகைய பார்க்கிறான். ஒளி மிகுந்த நகை உடையவள் கண்ணகின்னா, கண்ணால் குறுக்கத்தி செடி போன்று இருப்பவள் மாதவி. ஒரு காலத்துல ஆயர்களுக்கு கோவலன் பேர் இருந்துச்சு, வணிகனுக்கு அந்த கோவலன் பெயர் மாறி வந்துருச்சு. இதெல்லாம் வந்து அந்த சொல் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட். கோவலன்கிற சொல் நெடுங்கல்வாடையிலையும் குறுந்தொகையிலையும் புறநானூர்லையும் வந்து மாடு மேய்க்கிற ஆயர்களுக்கு இருந்து அப்புறம் வைசியனுக்கு வந்துச்சு, வணிகனுக்கு வந்துச்சு. அது மாதிரி குறுக்கச்சி செடியை குறித்த அந்த தாமர பெயர் மாதவிக்கு வந்துச்சு. கண்ணால் சிரிப்பவள். வாயால சிரிக்கிறான், எப்படியா கண்ணால சிரிக்க முடியும்? அதனாலதான் கண்ணகின்னு பேரு. பேகன் காலத்திலே கண்ணகி இருந்தாயா? இவர் வந்து பிற்காலத்து வந்த கண்ணகி தான். இவன் மையிரும் கூந்தல் நெய்தல் மறப்ப. கூந்தல்லாம் நெய்ய மறந்துச்சு. கையறு நெஞ்சத்து கண்ணகி, கையறு நிலை எல்லாம் இழந்தாச்சு. புருஷன் போனா எல்லாம் போச்சுங்கிற. அது அந்த காலம், இந்த காலம் இல்ல. ஆனால் இந்த கையறு நெஞ்சத்து கண்ணகி இவற்றையெல்லாம் இழந்து இந்த மாலை நேரத்துல எப்படி துயருற்றாள் என்பதையெல்லாம் அந்தி மாலை சிறப்பு செய்காதையில நாம் வந்து நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. அப்ப இந்த அந்தி மாலை சிறப்பு செய்காதை என்கிற இந்த பகுதியை ஒரு பருவ சிறுபொழுது இலக்கியமாக, அப்ப இந்த சிறுபொழுது இலக்கியத்தில் நாம ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்தி மாலை சிறப்பு செய்காதலுக்கும் பொழுது கொண்டு இரங்கலுக்கும் கொடுக்கிறோம். இந்த மாலை நேரத்து வர்ணனை அகப்புற இலக்கியங்களில் இருக்கின்றன. எனவே இந்த மாலை நேரத்து நீட்சி நிறைய சூளாமணியில நிறைய பெண்கள் ஒரு மட்டும் நான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். நேரம் இல்லை, நான் கட்டுரையை எழுத முடியல. கட்டுரையில நான் அதை சேர்த்து தந்து விடுகிறேன். வாய்ப்பளித்த செம்மொழி நிறுவனத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமா, உண்ட மயக்கம் தொண்டமும் தொண்டுன்னு எல்லாம் தூங்குற நேரம். அப்படியே கட்டம் தாளாட்டுற மாதிரி இருந்திருக்கு. ஐயா வாங்க. ஐயா ஐயா இல்லை நான் அப்படியே சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன கலந்துரையாடு. ஐயா இந்த அமர்வோட முடிச்சுட்டு கிளம்புறாங்க. மீண்டும் அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு அப்பப்போ அழைக்கலாம் போவோம். இப்போ நீங்கள்லாம் வெவ்வேறு கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு போயிடுவீங்க. இது தமிழ் இலக்கியம், இலக்கணம், இவர்களுடைய உரையாடல் இதிலிருந்து ஏதாவது ஒரு கூடுதல் விளக்கங்கள் பெற்றுங்க. வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒரு 5 நிமிடம். முதல்ல எல்லாம் எந்தெந்த நிறுவனம்னு சொல்லிக்கிட்டா நல்லா இருக்குமே. நீங்க எங்கேருந்து வரீங்க? அமெரிக்கன் கல்லூரி. சொல்ற நீங்க மதுரை அறிஞர் விழுப்புரம் அறிஞர் ரிஷபீப்பர் தூய சவேரியா எது? ஓ கேரளா. ஐயா நீங்க சிவகாசி ஐயனார் திருச்சி நம்மூருக்காரர். நல்லது. அறிஞர் அண்ணாமலை தமிழ் பல்கலை ரிஷபீப்பர் ஃபாத்திமா காலேஜ். இவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க பேர் மறந்து போச்சு. எங்கள் சென்ட் ஜோசப்ல படித்தாங்க அவங்க. டயனா நல்லா இருக்காங்களா? கேட்டேன்னு சொல்லுங்க. உங்கள் வாதியார் கேட்டாருன்னு சொல்லுங்க. இப்போ கேட்கலாம். பயம் இல்லாமல் நீங்கள் பேசலாம், தெளிவாக பேசலாம். ஐயன் கேட்கலாம். சொல்லுங்க.
இவங்க வந்த நாள்ல இருந்து ரொம்ப இறுக்கமா ஒரு மாதிரி பய உணர்ச்சியோட இருக்காங்க. இப்ப பரவாயில்ல. முதல் 2 நாள் முதல் 2 நாள்லாம் ரொம்ப இதா இருந்தாங்க. சொல்லுங்க, எல்லாரும் எதுனாலும் நல்லா கேட்கலாம்.